वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। नमो नारायणाय। नमो नारायणाय। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे। श्रौतस्मार्तादिकं कर्म निखिलं येन सूत्रितं तस्मै समस्तवेदार्थ विदेविगणसे नमः। श्रुतिस्मृतिपुनदीपूर्णं शास्त्रकल्लोलसङ्कुलं विष्णुभक्त्युदकं शुद्धं वन्दे श्रीविघ्नोन्नवम्। नारायणपिता यस्य माता चापि हरिप्रिया ऋत्वादिमुनयः पुत्रा तस्मै श्री गुरवे नमः। लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनया श्रीरङ्गरामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवे ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराजकरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणं शरणं प्रपद्ये। जय जय देवो देवकीनन्दनोऽयं जय जय कृष्णो वृष्टिवंशप्रदीपः जयतु जयतु मेघश्यामलकोमलाङ्कः जय जय पृथ्वी भारनाशो मुकुन्दः। जिह्वे कीर्तय केशवं मुररिपुं तेजो भज श्रीधरं कालित्वमर्चयाच्युतगदाः श्रोत्रद्वयत्वं शृणु कृष्णं लोकये लोचनद्वय हरेः गच्छाग्रयुग्मालयं जिग्रग्राणमुकुन्दपादतुलसीं मूर्धन्नमादोक्षतम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ஓம் சக்தி. சிவபதியான எம்பெருமான் நம் எல்லா ஜீவராசிகளையும் உஜ்ஜீவிக்க வேண்டி ஒரு அவதாரங்கள். நேற்றைய தினம் ராமாவதாரம் சிறப்பாக பார்த்தோம். ராமாயணமே முழுமையா அழகா சொல்லி ஆயிற்று. இன்றைய தினம் கிருஷ்ணாவதாரம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, பிடிச்சமான அவதாரம். அவதாரத்திலே எந்த அவதாரம் ரொம்ப சிறந்ததுன்னா கிருஷ்ணாவதாரம் தான். ஏன்னா சூரிய வம்சம்னா வெயில் கூட தாங்க மாட்டோம், ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப சிரமப்படுவோம். ஆனா இது சந்திரவம்சம், வம்சத்தை எடுத்துக்கொண்டாலே சந்திரவம்சம் கிருஷ்ணானாலே எப்படி ஒரு சந்தோஷமோ ஒரு சௌக்கியமோ, அதே போல வம்சத்திலேயும் ஒரு சந்திரவம்சத்துல கிருஷ்ண பகவான் அவதரிச்சிருக்கார். அதை காட்டிலும் மேலான இன்றைய நாளாம் நல்ல நாள் ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் இந்த சைவ சமயத்திலே இந்த அஸ்துத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வா பரோதோய நிதிவகாக்கிய சித பிருதிவியா யுவமானதண்டா. இந்த பூமிக்கு அளவுகோலா இருந்ததா இமயமலை. அந்த இமயமலைக்கு அவருடைய பெண் தான் பார்வதி. அவ பெரியவளான நாள் என்று சைவ சமயத்துல இந்த பார்வதி தேவியானவள் பெரியவளான நாள் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடுவா. அதே சமயத்துல வைஷ்ணவத்துல ஆண்டாள் பிறந்த நாள், ஆண்டாளுக்கு பிறந்த நாள் என்று நிறைய இடங்கள்ல கல்யாண உற்சவங்கள், நிறைய இடத்துல ரதாரோகணம், நிறைய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல முக்கியமா ரதாரோகணம் சொல்லி திருத்தேர் நடந்துட்டு இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ஆத்மார்த்தமான இவருக்கு பெரியாழ்வார்னே பேரு. ஸ்ரீ விஷ்ணு ஆரம்பத்துல ஸ்லோகம் சொன்ன பாருங்க, ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. ஸ்ரீ விஷ்ணு சித்தன் தான் அவ அப்பா பேரு. ஆனா அவருக்கு பெரியாழ்வார் ஏன் பேர் வந்ததுன்னா பெருமாளுக்கே பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மண்ணாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும்
பிரிவின்றி 1000 பல்லாண்டு. அதாவது பெருமாள்கிட்ட எப்படி வேண்டிக்கிறார் பாருங்க. நம்மளாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், நமக்கு சௌக்கியத்தை வேண்டிக்கிறோம். ஆனா பெரியாழ்வார் எப்படி வேண்டிக்கிறார் பாருங்க. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி, பிரிவே இருக்கக்கூடாது, உமக்கு எனக்கும் பிரிவே இல்லாம. அங்க ஆண்டாலும் அது மாதிரி பாசுரத்துல பாடுறார் இந்த பிரிவை பத்தி. இங்கேயும் பாருங்க, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டுன்னு, 1000 ஆண்டு பல்லாண்டு காலம் உங்களோட நாங்கள் சேர்ந்தே இருக்கணும்னு சொல்லி, வடிவானின் வளர் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. பெருமாள் மட்டும் பல்லாண்டு சொல்லையா, தாயாரையும் சேர்த்து பண்றாரா. வடிவாய் ஒரு சீவட்சம்னு ஒரு மச்சம் இருக்கும் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு. இந்த வலது பக்கத்துல தாயாரே இல்லைனாலும் தனியா எந்த கோவில் தாயார்னா பெருமாளை தனியா சேவிக்கலாம். ஏன்னா சில பேர் பயப்படுவா, பெருமாள் கோயில்னாலே தாயார் சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும்னு. அப்படிலாம் பயப்பட வேண்டாம், நேரடியாவே பெருமாள் சேவிக்கலாம். ஏன்னா அந்த பெருமாள்கிட்ட ஸ்ரீவத்சம்ன்ற ஒரு மச்சம், ஒரு முக்கோணமா இருக்கும், முக்கோணமா ஸ்ரீவத்சம். அது மாதிரி வடிவாய், அது வடுவுன்றோம். திருப்பதியில பார்த்தா சந்தனத்தை எடுத்து கொடுப்பா உங்களுக்கு, ரொம்ப முக்கியஸ்தர் மட்டும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் எடுக்க முடியாது, அடிக்கடி எடுக்க முடியாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, வியாழக்கிழமை அன்னைக்கு திருப்பதியில வஸ்திரம்லாம் களைவான்னு. அப்போ களையும் போது அந்த சாட்சாத் லக்ஷ்மியே அங்கே முக்கோணமா இருக்கிறது. திருப்பதியில லக்ஷ்மியே இருப்பா. அர்ச்சகால்கிட்ட போய் ரகசியமா கேட்கணும், நீங்க எனக்கு வக்ஷஸ்தலம் பேர், அது மார்பு லக்ஷ்மின்னு சொல்லக்கூடாது. வட்சம்னா மார்பு, ஸ்தலம்னா அந்த இடம். பெருமாளுடைய வட்சஸ்தலம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னாலே அவ உயர்வு தெரிஞ்சுப்பா. ஓ, இது நான் விஷயம் தெரிஞ்சுதான் நம்மள்கிட்ட கேட்கறா. பெருமாளுடைய வட்சஸ்தலம் அந்த லக்ஷ்மி, மகாலட்சுமி, திருமார்பு லக்ஷ்மி, திருமார்பு அப்படின்னு கோடோட சொன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி அந்த வடிவானின் வளர்மாவினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி மலர் துணியும் சுடலாழியும் பல்லாண்டு. அது சங்கு சக்கரம், அப்பாஞ்சு சன்னியம், சங்கு எல்லாரையும் வாழ்த்து சொல்றாராம். பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கும்ன்றாராம். முதல்ல நமக்கு போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. அவர் என்ன வேண்டிக்கிறாராம், பெருமாள் தாயார் சங்கு சக்கரம் எல்லாமே ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கும்னு சொல்லும் பொழுதுதான் அவர் அதுல பெரியாழ்வார்னு அவர் பேர் பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரியாழ்வார் கன்னிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா அந்த துளசி மாடம் இன்னும் இருக்கு, ஆண்டாள் பிறந்த இடம் இருக்கு. அவசியம் போய் நீங்களா சேவிக்கணும், அந்த ஆண்டாள் பிறந்த இடத்தை சேவிக்கணும். துளசி வனமா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கா. இந்த தினம் ஆடிப்பூரம், ஆண்டாளுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணணும். அந்த 30 பாசுரம் ஆண்டாள் சொல்லியிருக்கா. அவ்வளோ விசேஷமா 5 பாசுரத்துல அது கிபி 8ஆம் நூற்றாண்டா, அவருடைய ஆண்டாளுடைய நூற்றாண்டு கிபி 8ஆம் நூற்றாண்டு சொல்றா. திருப்பாவில 30 பாட்டா, நாச்சியார் திருமொழியில 143 பாட்டு நாச்சியார் திருமொழின்னு சொல்லி அழகா பெருமாள் கண்ணனே நினைச்சு அழகா பாடிட்டு இருக்காளாம், ரொம்ப விசேஷமா. அதாவது முதல் 5ல நோன்பின் முறை எப்படி, மார்கழி நோன்பு எப்படி நோக்கணும்னு ஒரு 5 பாட்டுல சொல்றாராம். 6லிருந்து 15 பாசுரத்துல அதுல எழுப்புறாராம். அந்த தோழியர் எல்லாரும், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தினின் முற்றம் புகழ்ந்து முகில்வண்ணன் பேர் பாடன்னு அவ எல்லாம் எழுப்புறாராம். அப்புறம் 16லிருந்து 30 அந்த நந்தகோபனுடைய மாளிகைக்கு சென்று அவரை வர்ணிக்கிறதா சொல்றா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாளுடைய திருநட்சத்திரம் திருவாடிப்பூரம் என்று சொல்லி ஆண்டாள் ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணி இந்த கிருஷ்ணருடைய சரித்திரத்துக்கு போறோம். முதல்ல கிருஷ்ணரே எப்படின்னு சொன்னா, கிருஷ்ணாவதாரம் எப்படிப்பட்ட அவதாரம், பூர்ணமான அவதாரம். அவர் எல்லாரும் ஏன் ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 16 கலைகளும் பெற்றவராம். 16 கலை அப்படின்னா தயான்னா கருணை, அப்புறம் தைரியம் துணிவு, அப்புறம் க்ஷமா அந்த பொறுமை. சோத்திர ஸ்லோகமே இருக்கு, க்ஷமாசத்திரம் கரேயஸ்யே துர்ச்சனைக்கும் கரிஷசி அத்ரினே பதிதா வன்னி சுயமே உபசாமியதின்னு. ஒருத்தர் கையில பொறுமை ஆயுதமா ஒருத்தர் வச்சிருந்தான்னா அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதான். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, புல்லில்லாத நெருப்பானது புல்லில்லாத ஏற்ற நெருப்பு விழுந்ததுன்னா அந்த நெருப்பு எப்படி தானா அழியுறதோ அதே போல அந்த குணவான் அழிஞ்சிருவான்னு சொல்றாராம். அதே போல பெருமாள் கிருஷ்ணட்டு அந்த க்ஷமா இருந்துதான், அதே போல நியாயம் நேர்மை இருந்துதான், அதே போல நிரபேட்சா அவன் நடுநிலைமை. உனக்கும் பந்துக்கள் வந்தா ஒரு பக்கம் சில பேர் பேசுவா, நண்பர் வந்தா ஒரு மாதிரி பேசுவா, அப்படிலாம் இல்லாம ஒரு நடுநிலைய நிரபேட்சாவா இருந்தாராம். அனாசக்தி, அவன் தாஸ்யம் தபஸ், அதே போல அபராஜிதா தானசீலம் சௌந்தரியம் நிருத்தஜா சங்கீதஜா நீதிவதி சத்தியவதி சர்வஜாதா சர்வநியந்ததான்னு இவை 16 குணங்களும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இருந்துதான் சொல்றாராம். அதே போல உன்னதமான அந்த கீதையே
கண்ண பரமாத்மாவுக்கு எடுத்து சொல்றாராம். அது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்றாராம். அது இந்த கிருஷ்ணன் எப்படி எல்லாம் உயர்ந்ததுன்னு முதல்ல சொல்றேன். எதனால அவர் ரொம்ப உயர்ந்து அவர் ரொம்ப கொண்டாடுறோம் அப்படின்னா, முதல்ல அந்த 16 அந்த கலைகள்லாம் நிறைஞ்சிருந்தா சொல்றா. அடுத்ததான் அந்த கீதையை உபதேசம் பண்றதுனால இன்னைக்கும். ஆனா ஒரு விஷயம், கீதை யாருக்கும் மேக்சிமம் தெரியல. ஆனா அந்த வில்படுக்கையில தர்மர் இருந்தார் பாருங்க, வில்படுக்கையில தர்மர் இருக்கார். அந்த ரத்தங்கள்லாம் வெளியேறதா. ஏன்னா அவர் சேராத இடத்துல இருந்து அங்க சாப்பிட்டதானது அந்த ரத்தமானது இருக்கக்கூடாது அவர் உடல்ல. அப்பதான் உயிர் போகும்னு ஒரு சாஸ்திரமா. தப்பான இடத்துல நான் இருந்துட்டேன், எதுவுமே சொல்லலையா அவர். பீஷ்மர் என்ன பண்ணார் சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ணல. தப்பே நடக்கல. ஆனா தப்பை எடுத்து சொல்லலையா. நம்ம கூட நம்ம இருக்கோம்னா நம்ம அவ என்ன நினைப்பான நினைச்சு கூடாது. என்ன தப்போ அதை நம்ம சொல்லிடணும். அவ கேட்கல இல்லைன்னா அந்த பீஷ்மர் மேல ஒரு நிலைமை வந்துடும். எப்படிப்பட்ட பீஷ்மருக்கு என்ன பிரம்மச்சாரி ஒண்ணுமே கிடையாது. அந்த வில்படுக்கையில படுத்துட்டு இருக்காராம். அப்போ கேட்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, ஏன் இன்னும் போலையே என்னாராம். அப்படி இல்லை, அந்த விஸ்வரூபம் காமிச்சு அர்ஜுனனுக்கு எனக்கு நீ காமிச்சு கொடுக்கணும்னாராம். அப்பதான் அவருக்கு பீஷ்மருக்கும் எப்படி அர்ஜுனனுக்கு காமிச்சு கொடுத்தாரோ அது போல பீஷ்மருக்கும் காமிச்சு கொடுக்குறாராம். அப்பதான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் உருவாகுது. அப்படியே அவரை பார்த்த உடனே விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூதம் அப்படியே அழகா சொல்றாராம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீங்க படிச்சாலே அப்படி பாருங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் பிரசித்தியா இருக்கு. எப்பயுமே ஆண்டாளுடைய திருப்பாசனம் எல்லாரும் இப்படி ஈஸியா சொல்றாரோ எதனாலன்னா அந்த பக்தன் சொன்னதுதான் பெருமையா பேசிட்டு இருக்கும். பக்தனுக்காக தான், பக்த பிரகல்நாதனுக்காக தான் நிருசிம்ம அவதாரமே ஏற்பட்டது. அதே போல பக்தன், விஷ்ணு பக்தன், இந்த பீஷ்மர் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி கடகடன்னு எல்லாரும் சொல்றாரோ எல்லாருக்கும் தெரியுதோ அதே போல கீதையை யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா பாருங்க. இவன் கிருஷ்ணன் தான் சொன்னா, ஆனா கிருஷ்ணனே நாராயணே சொன்னாலும் அது ஏறுமை இல்லை பாருங்க. இந்த பக்தன் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி எல்லாரும் சொல்றா பாருங்க. குழந்தை கூட சொல்லுவான், அர்த்தம் தெரியுதோ இல்லையோ. சுக்லாம்பரதர மிட்டம் ஆரம்பிச்சா ஆர்த்தா விஷின்னா சிதிலாட்சபீதா ஒரே அது முடிச்சிருவான். அதே போல பக்தன் சொன்னதுதான் பெருமைன்னு சொல்றாராம். அதனாலேயே அந்த கீதையில வந்த பகவத்கீதையில வந்த விஸ்வரூபம் அது ஒரு பெரிய. அது மாதிரி நிஷ்காமம்னா ஆசையே இல்லாதவனா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. எதுக்கா இவ்வளவு பண்ணான்னு அவதாரங்கள் எல்லாமே மற்றவரை திருத்துதான் தவிர எதுவுமே அவர் கொண்டு வரலையா. அதே போல ஆத்மா அழியாதது அப்படின்னு அதை எடுத்து நல்லா கீதையை அழகா சொல்லியிருக்கார். ஆத்மா அதான் சரீரம் தான். நம்ம நினைச்சும் போது சரீரத்தை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. இப்ப கூட யாரும் அந்த ஆத்மாக்காக யாரும் இது பண்ணது கிடையாது. காத்தால பல் தேய்க்கிறோமா, நல்லா யோசிக்கிறோம். பல் தேய்க்கிறோம், எல்லாம் மூஞ்செல்லாம் அலமிக்கிறோம், தலை வாரிக்கிறோம், எல்லாம் உடலுக்கு தான் எல்லாம் நம்ம பண்றோம் தவிர நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஏதாவது ஆத்ம விசாரம் யாராவது பற்றாலா சொல்லுங்க. நாளையில இருந்து அதை பண்ணணும். ஆத்மா தான் அழியாது. அந்த ஆத்மா தான் உயிர். அதாவது எல்லா இப்போ நாளைக்கு கூட பண்ண மாட்டா, கருத்தால பிரஷ் தான் பண்ணுவா. ஆனா அதுக்குதான் நம்ம அந்த ஆத்ம சுத்தி, அதுக்குதான் நாம சங்கீர்த்தனம் சொல்றேன். அதுக்காக பல் தேக்கா இருக்கக்கூடாது சொல்லல. நம்ம அது மாதிரி அனசுயா மாரி பலாதிபலா மந்திர மாரி நம்ம பண்ணல. அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஆத்ம விசாரம் நம்ம பண்ணணும். ஆத்மா சரீரத்தை எப்படி நம்ம சுத்தம் பண்றோமோ அதே போல நம்ம ஆத்மா சுத்தின்னா என்னன்னா எதுவுமே ஆசையே இல்லாம இருக்கணும். அது மாதிரி பகவான் நாம இருந்துட்டே இருக்கும். நாராயண 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 இல்ல கிருஷ்ண 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 கிருஷ்ணா அப்படி இருந்தாலும் இல்லைன்னா ஓங்கார சொல்லி பாருங்க. ஓங்காரம் ரொம்ப விசேஷம். ஓ அப்படின்னு எவ்வளவு மூச்சு பயிற்சி பண்றோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம நல்லா ஒரு நல்ல நிலைன்னா கெட்ட எண்ணமே வராதாம். ஒருத்தருக்கு கெட்ட எண்ணம் வருது அப்படின்னா நம்ம அந்த நாம சங்கீர்த்தனமோ இல்லை எதுவுமே ஒண்ணுமே பண்ணாது இருக்கும்போது தான் நிறைய எண்ணங்கள்லாம் வருமா. இந்த ஓங்கார தியானமோ பெருமாள் சிந்தனையா இருந்தா வச்சுக்கலாம், முதல்ல மற்றவாட்டு பேசுறதே முதல்ல தவிச்சிருவோம். நம்ம மாதிரி ஏதாவது சிந்தனை பேசாம இருந்து பாருங்க, அது மாதிரி வருவோம். அதே போல நிஷ்காமம், ஆத்மா அழியாதது, உயிர் தான் உடல் தான் அழியிறதுன்னு அந்த ஒரு தத்துவத்தை வச்சிருந்தாராம். அதே போல மனக்கட்டுப்பாடு, அதே போல சமநிலை, அதே போல சொல்லி பண்ணியிருந்தாராம். அதே போல இந்த எதுவம்சத்தை ஏன் கிருஷ்ண பரமாத்மா தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப சிறந்தமான வம்சமாமா அந்த வம்சம். அந்த வம்சத்துல பிறந்தவா எல்லாம் ரொம்ப விசேஷமா. உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க, பரதக்கண்டேன்னு சங்கல்பம் பண்றீங்க பாருங்க. பரதக்கண்டே, பரதான்னா நீங்க நினைச்சு கூட ராமாயணத்தில் உள்ள பரதன் அவன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த பரதக்கண்டன்றது பரதன் அவன் கிடையாது. பரதன் அங்க சகுந்தலை ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதே போல
துஷ்யந்தன் ராஜா, அவ காதலிக்கிறாளாம். அப்ப கூட சொல்றா சகுந்தலை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உங்க பெரியவா எல்லாரும் கூப்பிடுக்கொண்டாளாம். அப்ப பெரியவா தான் வேண்டாம், எல்லா எல்லா தேவர்கள் எல்லா மரங்கள் நம்ம கூட கல்யாணம் பண்ணும்போது ஒரு நம்ம நம்ம பண்றது இல்லை. ஆனா இத்தரா கல்யாணத்துல போனோம் அக்னி சாட்சியாகவும் பிராமண சாட்சியாகவும் பந்துக்கள் சாட்சியாகவும் இந்த மணப்பெண்ணை இந்த வருணுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுவா. நம்ம இதுல எல்லாம் மந்திர வேத ரூபமா இருக்கிறதுனால அதெல்லாம் பிரிச்சு அவளுக்கு சொல்றது இல்லை. எல்லா வேதத்துல எல்லாமே நம்ம வேத மந்திரம் தான். அந்த கல்யாணத்தை மந்திரத்தை அர்த்தம் பண்ணாலே அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் வேதமா போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாம் படிச்சுருக்கா நினைச்சிருக்கா. ஆனா இப்ப அதெல்லாம் யாருமே அத்தியானம் பண்றது இல்லை. வாத்தியாரோட சரியா போச்சு. இன்னும் கேட்டா புனல் ஆச்சுன்னா சந்தியாதன் கூட வாத்தியார் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கா அவங்களுக்கு. அப்படி ஆயிடுது இப்ப. அப்படிலாம் இல்லாம அவளுக்கு எடுத்து. அதே போல இந்த துஷ்யந்த் என்ன சொல்றான்னா, இத சாட்சியா வச்சு நான் உன்னை பண்ணிக்கிறேன், அப்பா அம்மா எல்லாம் வேண்டாம்னு சொல்லி பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. துஷ்யந்தன் நாட்டுக்கு போயிடுறா, வரவே இல்லை. அப்ப சகுந்தரை போறா, நேரம் போய் ரொம்ப நாள் கழிச்சு அங்க துஷ்யந்திட்ட போறாளாம். போகும்போது நீ அவனுக்கு ஞாபகமே வரலையா, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த பெண் சாமர்த்தியமா என்ன சொல்றா பாருப்போம். என்ன சொல்றா பெண்ணா, இந்த பரதனை பார்த்து அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார். என்ன எந்த அந்த அக்னி சாட்சி தேவ சாட்சி எந்த சாட்சியும் அவர் சொல்லல. சொல்லாம அந்த எடுத்து சொல்றாரா, என்ன சொல்ற, அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் போதுதான் அப்ப சொல்ற எல்லா தேவர்களும் சொல்றாராம், என்னதான் சாட்சி வச்சு நீ கல்யாணம் பண்ணி. அப்ப கூட சகுந்தலை சொல்லல, தேவர்கள்லாம் இருந்து அதை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் சேர்ந்துட்டா சொல்லுவா. அப்புறம் அந்த பரதன் ரொம்ப சிறப்பா நாட்டை ஆண்டான்னு சொல்லுவா. அதனாலதான் இன்னைக்கு சங்கல்பத்துல பரத கண்டே அப்படின்னு அந்த தேசத்துக்கே நம்ம சங்கல்பத்திலே அந்த பரதனை சொல்றோம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல வம்சமாம். அந்த வம்சத்துல சுவாமியானவர் வரப்போறார். அப்பயே அங்க குதூகலமா கல்யாணம் ஆகும் போதே ஒரு அசரீரி சொல்றதா, கம்சா ரொம்ப நீ சந்தோஷமா இருக்க, ஆனா இதுவே உனக்கு துக்கமா போறது. அது மாதிரி அஷ்டம கர்ப்பமானது உனக்கு அழிக்க வரப்போறா சொல்றாராம். அப்பயே அவ ரொம்ப 2 பேரும் ஆத்மார்த்த நண்பர்களாம். அவ்வளோ சந்தோஷமாம் அவனுக்கு. சொல்றார், கம்சா நீ கவலைப்படாத, ஒன்றை நான் ரொம்ப சக்கியம் உண்டு உனக்கு. அந்த 8வது குழந்தைன்னா எல்லா குழந்தையும் ஒன்று கொடுத்துடுறேன், நீ எங்களை விட்டுடுன்னு தான் சொல்றாராம். உடைய விடலையாம், நம்பிக்கைப்படலை. எல்லாம் பயங்கரமான ஒரு காவல். இன்னைக்கும் அந்த கிருஷ்ணருடைய அவதார தலத்தை போய் சேவிக்கலாம். அப்படி ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல 7 பேரையும் எல்லாம் பதம் பண்ணிடுறான். 8வது பிறக்கும்போது அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பிறப்பு. அங்க இடத்துல தேசிகர் வேதாந்த தேசிகர் சொல்றார், வழக்கு அணையிறதுன்னு சொல்றாராம் யாதவாத் புதியத்துல. முக்கியமா நீ யாதவாத் புதியத்தை எடுத்து எல்லாம் சொல்லான்னா அது 24 சர்க்கம், அது 1 மணி நேரத்துல முடியாது. இப்ப சொல்றதெல்லாம் யாதவாத் புதியம் தான் வந்துட்டு இருக்கு கதை. யாதவாத் புதியம் முடிஞ்சா நீங்க அந்த ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கோ, நித்தியம் ஒரு ஸ்லோகமா எடுத்து படிங்கோ. அந்த வேதாந்த தேசிகர் எப்படி ரகுவீர கத்தியத்தை ராமாயணம் 24,000 ஸ்லோகத்துல எப்படி ரகுவீர கத்தியமா ரொம்ப சிம்பிளா சொன்னாரோ, அதே போல ஒரு 24 சர்க்கத்துல கிருஷ்ணச்சரித்தை அப்படி அழகா ஆச்சரியமா சொல்லுவார். அப்பதான் சொல்றார், அந்த வழக்கானது அணையிறதுன்றாராம். இந்த பொதுவாகவே வழக்கு அடைஞ்சிருத்தினாலே நம்ம ஒரு அபசகமா அனுப்போம். ஆனா அப்ப அது அபசகனமா இல்லையா. கிருஷ்ணாவதாரத்துல வழக்கு பெரிய பெரிய தீபெட்டிலாம் வச்சிருக்காராம், பிரம்மாண்டமான தீபெட்டி. அப்ப கேட்பா, சரி வழக்கு அணைஞ்சிருத்து எப்படி அவனுக்கு வழி தெரிஞ்சுது அப்படின்னா, அதெல்லாம் அவன் கேட்கவே இல்லையா. எதுவுமே வசுதேவர் அப்படி ஒரு அமைதியா இருப்பாராம், தேவகியும் அப்படிதான் அமைதியா இருப்பாராம். அது அப்படிதான் இருக்கணுமா, ஆத்துக்காரரும் அமைதியா இருக்கணும், மனைவியும் அப்படியே அமைதியா இருக்கணுமா, எதுவுமே பேசக்கூடாது. என்ன நடக்கிறதோ அதுவே இருந்தா பெருமாள் நடத்திப்பார். அந்த நம்பிக்கை முதல்ல வரணும். அந்த நம்பிக்கை வராத நம்ம தான் போது அந்த எல்லாருக்குமே அந்த அழிவு வாழ்வு ஏற்படுது. வசுதேவர் எந்த கிருஷ்ணர் சொல்றார், அப்பா என்னை கொண்டு விட்டுடு, கையில புரிய விலங்கு இருக்கு, பார்த்தா அவரே பார்த்திருக்கார், நிறைய கடுமையான காவல். ஆனா சொன்ன உடனே எடுத்து தலையில தூக்கிட்டு போறாராம். அப்படி போகும்போது வழக்கு அடைஞ்சதுன்னா அவருக்கு என்ன வழக்குன்னா, ஆயுசேஷன் கொலை பிடிக்கும் போது அதில் உள்ள ரத்னமனமான மணிகள்லாம் அதுக்கு வழியை காட்டுறதாம். அழகா கொண்டு போறார். கொண்டு போகும்போது அங்கேயும் ஒரு பெண் குழந்தை. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாராம், அதை இங்க கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி அந்த அவரே சர்வ யாதேவி துர்கா ரூபேண சம்ஸ்தான்னு உனக்கு நிறைய வழிபாடுலாம் இருக்கும், நீ கவலைப்படாத, நீ மாயைன்னா இது பண்ணக்கூடாது, உன்னையே நிறைய கோவில் இன்னைக்கும் பாருங்க, பெருமாளோட
மாயை தான் இன்னைக்கு ஆடி மாசம் பார்த்தா பெருமாள் சன்னதி காட்டிலும் ஆண்டாள் திருக்கல்யாணம் சொன்னா கூட நம்ப மாட்டா. எங்க பார்த்தாலும் ஒரே சீரியல் லைட்டா இருக்கும் எல்லாருக்கும். அன்னைக்கு சொன்ன கிருஷ்ணர் வார்த்தை, நீ கவலைப்படாத, உன்னை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுவா அப்படின்னு சொல்லி அந்த மாயா சக்தியை கொண்டு வராலாம். கிருஷ்ணரை கொண்டு அங்க விட்டுறார். அது அந்த யமுனா நதி இருக்கு, அதை கூட எதுவுமே கவலைப்படலையா. அந்த வசுதேவர் அழகா கொண்டு போய் நந்தகோபருடைய திருமாளிகையில கிருஷ்ணரை விடுறாராம். அதே போல இங்க சங்கு சக்கரத்தோடு இருக்கும்போது தேவகியே பயப்படுறாராம். தேவகி ஏன் இதெல்லாம் மறைச்சிக்கோன்றாராம். இதெல்லாம் மறைச்சிக்கணும், எல்லா சர்வ ஆபரண பொழிதாம எல்லா ஒரு ஆபரணம் கூட இல்லை, ஒண்ணு கூட விடாம அழகா எல்லா ஆபரணத்தோடு வராராம். தேவகிக்கு ஒரே பயம், இது மாதிரி எல்லாத்தையும் இப்படிலாம் இருந்தா எனக்கே பயமா இருக்குன்றாராம். அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையும் அழகா அவளுக்கு தேவகி காட்சி கொடுத்து, இது ஒரு பெரிய துக்கம்னு சொல்லல, சந்தோஷமா. ஏன்னா அங்க போய் குழந்தை வளர்ந்து கம்சனை வதம் பண்ண இவெல்லாம் ஒரு சௌக்கியம் வந்து 14 ஆண்டு காலம் ஆச்சான். 14 ஆண்டு காலம் அந்த தேவகியை வந்து மறுபடியும் மீண்டும் வந்து கம்சனை அழிச்சு அழிச்சுன்னு போறாராம். அதே போல அந்த இடத்துல முதல்ல கம்சனே, அதாவது கம்சன் வந்து இங்க கிருஷ்ணன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டான். கிருஷ்ணன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு உடனேவே அப்ப வசுதேவர்கிட்ட கேட்கிறானாம், என்னப்பா அப்படின்னா, நான் தான் சொன்னனே அவன் எப்படியும் ஒன்னு அழிக்க போறான், ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா, அவன் எப்படியும் பண்ணுவான், எங்கெல்லாம் இம்சை பண்ணாத அப்படிதான் அவர் சொன்னார். ஆனா நானும் சொன்னேன் உனக்கு நான் நட்பா இருக்குன்னு சொன்னேன், ஆனா எங்களை போட்டு ஹிம்சை பண்ணி தான் மிச்சம் தவிர அவர் எப்படியோ மாயமா போய் அந்த இடத்துக்கு போயிட்டான்றாராம். எங்க போனான்றது யாரும் சொல்லலை. ஆனா கம்சன் வந்து கண்டுபிடிச்சான். எப்படின்னா எல்லாரும் ஒரு சிறந்த குழந்தை பிறந்திருக்கு, ஒரு எல்லாரும் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கானே கம்சன் வந்து இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்படி ஒரு பராக்கிரமம் அந்த கம்சனுக்கான். எங்க இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சி முதல்ல அனுப்புறது இந்த பூதனைன்ற ஒரு ராட்சசியை அனுப்புறாளா. விஷந்தடவி பால் கொடுக்கும்போது அந்த பூதனைய உயிரை அவர் பூதனையோடு சேர்த்து அழிக்கிறார். அதே போல சகடாசுர இங்கே ராமாவதாரத்தில் பார்த்தா பெண்ணு தேவை, அதாவது ராமாவதாரத்தில் முதல்ல மதமே வந்து தாடகை தான். இங்கே இந்த அவதாரத்திலையும் முதல்ல அழிக்கிறது யாரு அப்படின்னா அந்த பூதனையை தான் அழிக்கிறாராம். முதல்ல பூதனையை எப்படி பால் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு அவ உயிரை கொள்றாராம். அதே போல சகடாசுர மதமும் ஆறுது. அதே போல நிறைய எப்படிப்பட்ட எப்படியே வண்டியா வந்து கொண்டாலும் அதை சின்ன ஒரு சின்ன பதம் வைத்துன்னு அந்த கண்ணா ஓடி வரான்னு அந்த பதத்தாலே அது யாருக்கும் தெரியலையாம். பிற்பாடுதான் ஒரு சத்தம், பிரம்மாண்டமான ஒரு சத்தம் அப்படி கேட்கும்போது அவளை மற்ற எல்லாருக்குமே இப்படி ஒரு வந்திருக்கா இது தெரியுதா. அது போல பூதனையும் ரொம்ப அலறும் போது கூட அழகா ஒரு சின்ன குழந்தை சிரிச்சுட்டு அப்படிதான் இருக்காராம். யாருக்குமே என்ன நடந்தது என்ன எதுவுமே தெரியலையாம். அப்படி போட்டு ஒரு விசேஷமான அந்த அவெல்லாம் அவதாரம் பண்ணி இந்த கிருஷ்ண பரமாத்மா அதே போல விசேஷமா கிருஷ்ணானுபவம்ல பாதி பேர் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சிருப்போம். அதனால கிருஷ்ணானுபவத்தை காட்டிலும் மேலானது அந்த ருக்மிணி கல்யாணம். ருக்மிணி கல்யாணம் சத்யபாமா கல்யாணத்துல ரொம்ப விசேஷமா அந்த செமந்தக மணின்னு ஒரு மணியை ஒரு ராஜா வச்சிருந்திருக்கார். சத்ராஜித்னு ஒரு ராஜாவாம். அந்த ராஜா வந்து இந்த நந்தகோபர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா எதுவம்ச எல்லா அரசர்களும் எல்லாம் ஒன்னாகி நம்ம ராஜ்ய பரிபாலனம் ரொம்ப பெருசா இருக்கணும், அதுக்கு கிருஷ்ணரே தலைவனா இருக்கணும்னு நினைக்கும் போது அப்போ வந்து எல்லாரும் வராலாம். எல்லாரும் வரும்போது இந்த சத்ராஜித் மட்டும் ரொம்ப கர்வமா அந்த இடத்துக்கு வரானாம். அப்படி ஏன் கர்வமா வரான்னா சூரியன்ட்டு இருந்து தபஸ் பண்ணி அந்த செமந்தக மணின்ற ஒரு மணியை உயர்ந்த மணியை வாங்கிட்டு வரானாம். அந்த மணி என்ன பண்ணுமா அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது தங்கத்தை தான் நிறைய கொடுக்குமா. முதல்ல ஒரு விசேஷம் என்னன்னா அந்த செமந்தக மணியானது தங்கத்தை நிறைய கொடுக்குமா. ஏன்னா இப்ப இருக்கிற ரேட் வந்து தங்கம் வந்து எவ்வளோ சிரமம். இப்ப நம்மள அந்த செமந்தக மணி இருந்தேன்னா நிறைய தங்கத்தை நம்ம வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட வழியா இன்னொன்று சுபிக்ஷம், எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்குமா. அப்படி அதை போட்டு ஆபரணத்தோடு வரும்பொழுது அப்ப வந்து என்ன சொல்றாராம்,
கிருஷ்ணரை தலைவலா வச்சு நீங்க எல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லும்போது அப்ப சொல்றாராம், நான் வந்து அடிமையா இருந்தா சூரியன் வந்து தபஸ் பண்ணி அந்த செமந்தமணி பெற்ற எனக்கு வந்து ஒரு அவமானமா இருக்கும், அதனால நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவ அந்த அந்த இடத்த விட்டே போயிடுறாராம். அந்த நினைச்சது நடக்கல. அது இல்லாம இந்த இடத்துல வந்து சத்யபாமா இவன்ட்ட பிரியமா இருக்கலாம். ரொம்ப பிரியமா இருக்கும்போது எல்லாரும் போகும்போது சத்யபாமாவும் போகும்போது தடுத்து நிறுத்துறாளாம். எல்லாரும் போட்டோம், நீ சத்யபாமா கிருஷ்ணன் வந்து நீ பிரியமா இருக்க, நீ வந்து கிருஷ்ணரை வந்து கல்யாணம் பண்ணி இந்த இடத்துல இருந்தன, நீ தான் வந்துட்டியே அப்படின்னு சொல்லும்போது சத்யபாமா சொல்றாராம், அப்பாவை மீறி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அதனால அப்பாவுக்கு ஒரு அவமானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சத்யபாமா அப்பாவோட போயிடுறாராம். அப்படி போன உடனே இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு துக்கமா ஆடுது. அப்படியே இருக்கிற சமயத்துல அந்த பிரச்சேரன் ஒரு தம்பி அவனுக்கு வந்து கிடைக்கல. அண்ணா சத்ராஜித் தான் அந்த மணியானது கிடைச்சிருக்கு. அந்த மணியை பெற்ற சத்ராஜித்து தம்பிகிட்ட ரொம்ப பாசமா, தம்பின்னா என்ன வேணா கொடுத்துருவானா. அப்படிங்கிற சமயத்துல இந்த பிரச்சேரன் என்ன கேட்கிறான், அண்ணா அந்த மணியை கூட அப்படின்னு கேட்கிறானா. எங்க போறதுக்குன்னா காட்டுக்கு வேட்டையாட போற, அதை போட்டுன்னு போனன்றானா. காட்டுக்கு போகும்போது ஏன்னா போடுவாளா அப்படின் போது அதை போட்டுன்னு போறானா. அப்படி போட்டுன்னு போகும்போது ஒரு காட்டுல ஒரு தங்கும் போது சிங்கமானது அதை பிரச்சனை அடிச்சிருச்சு. அது இங்க எல்லாம் படுத்துட்டு இருக்கா. ஆனா ஒருத்தர் மட்டும் பாக்குறாரு, பார்த்துட்டு சொல்றாரு இங்க சிங்கம் அடிச்சிருச்சுன்னு. சரி சிங்கம் அடிச்சு தம்பி போயிட்டா, ஆனா உயரமான மணி ஒண்ணு இருக்குமே அது எங்க அப்படின்னு சத்ராஜித் கேட்கிறானா. அப்ப சத்ராஜித் கேட்கும்போது மற்ற எல்லாம் சொல்லிடுறாளாம். என்ன சொல்லிடுறான்னா, கிருஷ்ணன் தான் வந்து அந்த மணியை எடுத்துன்னு போயிட்டான். இப்ப என்னன்னா கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு பெரிய அபவாதம் ஆயிடுச்சு, இந்த மணியை எடுத்துட்டான்னு. அப்ப நம்மளுக்குலாம் கிருஷ்ண பரமாத்மா சாந்தமா அப்படியே இருக்காராம். ஒரு பெரிய அபவாதம் நம்மளுக்குலாம் ஏதாவது ஒரு அபவாதம் வந்ததுன்னா அதுக்கு நம்ம வந்து அப்ப பதிலே சொல்லக்கூடாது. அப்படியே எப்படி கிருஷ்ண பரமாத்மா எப்படி இருந்திருக்காரோ அது மாதிரி அமைதியா இருக்கணும். காலம் என்ன சொல்றதோ அப்படியே போயிட்டு இருக்கணும். அப்படியே இருந்த சமயத்துல இதை கேட்ட சத்யபாமா ஒரு வைராக்கியம் போடுறார். எப்படி அன்னைக்கு அப்பா பேச்சு கேட்டு நான் இங்க போக மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா, நான் இங்க வரமாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன், கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு போன சத்யபாமா கிருஷ்ணனை வந்து அபவாதமா திருடன்னு சொன்ன உடனே என்ன சொல்றா, என் கிருஷ்ணன் வந்து திருடல அப்படின்னு அப்பயே ஒரு பெரிய தபஸ் பண்றாளாம். தபஸ் பண்ணி கிருஷ்ணன் வந்து நிரபராதியா இருக்கணும், கிருஷ்ணன் வந்து அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு பெரிய தபஸ் பண்ணி கிருஷ்ணனை அடையணும்னு பயங்கரமான தபஸ் விருதங்கள்லாம் இருக்காளாம். அந்த சமயத்துல இந்த செய்தி கிருஷ்ணருக்கு போய் சேர கிருஷ்ண பரமாத்மா வராராம். அங்கதான் வரும்போது ஜாம்பவான் சந்திக்கிறாராம். ஜாம்பவான் சந்திச்சு மொத்தம் 21 நாள் போர் நடக்கிறதா. ஒரு நாள் 2 நாள் 21 நாள் போர் நடக்கும் போதுதான் ஜாம்பவானே உணர்றாராம், என்னை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே சக்தி ராமனுக்கு மட்டும்தான் இருக்கும், இல்லை இவெல்லாம் சிரஞ்சீவி, சப்த சிரஞ்சீவியில ஜாம்பவானும் ஒரு சிரஞ்சீவி, அதான் கிருஷ்ணாவதாரத்துல இருக்கார். அப்பதான் கேட்கிறார், நீ யாருன்னா நானும் ஒண்ணுதான், ராமனும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், அவதாரத்துல வந்திருக்கோம் கிருஷ்ணாவதாரமா, அது 7வது அவதாரம், இது 8வது அவதாரம் அப்படின்னு சொல்லி அந்த அவதாரத்தை எடுத்து சொல்லும் போது ஜாம்பவான் வந்து சொல்றாராம். இது மாதிரி ஒரு விற்த்தாந்ததெல்லாம் சொல்லும்போது கரடி என் குழந்தை தான் அதை எடுத்து விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாராம். அது தன்னுடைய குழந்தை அந்த செமந்தக மணி வச்சு விளையாடிட்டு இருக்கா, அதுதான் இந்த மணியா பாருங்கன்னு சொல்லி அந்த மணியை கொண்டு போய் மாமனார் ஆத்துக்கு போறார். பொதுவாகவே பெண்கள்லாம் இப்ப கல்யாணம் ஆகுது வச்சுங்களேன், இப்போ வந்து பொதுவாகவே கருத்து என்னன்னா பெண்கள்லாம் ஆத்துல இருக்கணும். இவ வந்து நிறைய நகையெல்லாம் கொண்டு போய் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரண பூழிதாம் தான் ஸ்லோகம் இருக்கு. இவ வந்து சீர் செய்யணும், ஆண்கள் தான் சீர் நிறைய செய்யணும், பெண் சீர் கொடுக்கணும். போய் அங்க சீர்லாம் கொடுத்துதான் பொண்ணை நம்ம பொண்ணெலாம் வரமாட்டான், பெண்லாம் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டான். இவ ஆண்கள் போய் பெண்ணிடத்துல போய் நிறைய பொக்கிஷங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பா, அந்த வழக்கம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டா அந்த செமந்தகமணியே ஒரு சீரா கொடுக்குறாரா கிருஷ்ணன், சீரா கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அப்ப ரைட்டு செமந்தகமணி வரட்டும், அப்பா தான் வரணும்னாராம். அப்பதான் ஜாம்பவானே அப்பாவா சொல்லி அங்க சத்யபாமாவுடைய திருக்கல்யாணம் சிறப்பா நடக்குதுன்னு சொல்றார். அதே போல ருக்மிணிக்கும் அது மாதிரி கஷ்டம் வருது கல்யாண உற்சவத்துல. எப்படி அப்படின்னா விரும்பாத ஒரு சிசுபாலன் அண்ணன் வந்து சிசுபாலன் ருக்மி, அவனுடைய அண்ணன் வந்து ருக்மின்னு பேர் அவன் அண்ணா. அதாவது சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாராம். இவருக்காக கிருஷ்ணன் மேல ஒரு நல்ல காதல் ஏற்படுறது. இவர் கடிதம் எழுதுறா கிருஷ்ணர்கிட்ட. அப்படிதான் கிருஷ்ணன் வந்து இவர் சிசுபாலனை வதம் பண்ணி அந்த ருக்மிணி கல்யாணம் ஆனதா சரித்திரத்தில் இருக்கு.
அதே போல காலிந்தின்னு அவர் ஒரு மனைவி. நிறைய கிருஷ்ணருக்கு பலாயிரம் மனைவிகள் இருந்தாலும் இவெல்லாம் முக்கியமானவா. அதாவது சத்யபாமா ருக்மிணி அடுத்தது காலிந்தின்னு யமுனா நதியில ரொம்ப அப்படியே தபஸ் பண்ணிட்டே இருக்கலாம். யமுனா நதியில தபஸ் பண்ணும்போது அங்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வரும்போதுதான் அங்க காலிந்தி யாருன்னு அர்ஜுனன் தான் விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது நான் கண்ணனை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்க, அவரை நான் திருமணம் பண்ணிக்க போறேன்றாராம். அதை ஏற்று கிருஷ்ணன் அந்த காலிந்திய திருமணம் பண்ணிக்கிறாராம். அதே போல மித்ராவிந்தான்னு அவந்தி நாட்டு இளவரசியாம். அதாவது கிருஷ்ணருக்கு அத்தை இந்த ராஜாதி தேவியினுடைய மகளாவல். அப்படிப்பட்ட அது விந்தன் அணுவிந்தன்னு 2 பேர். அவ எப்படி சிசுபாலன் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம அண்ணா அண்ணா சொன்னாலோ அதே போல விந்தன் அணுவிந்தன்றவன் வந்து துரியோதனுடைய நண்பர்களாம். துரியோதனாலே கிருஷ்ண பரமாத்மா எதிரியாதான் இல்லை, அதனால அவனை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவ வந்து அந்த அண்ணனை வந்து இது பண்ணி மன்னருக்கு விந்தன் விந்தன்லாம் சம்ஹாரம் பண்ணி அந்த மித்ரவிந்தாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அதே போல லக்ஷ்மணா மந்திர நாட்டு இளவரசி. இந்த மந்திர நாட்டு இளவரசி பண்றதுதான் கிருஷ்ணர் திருமணம் பண்றதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த எப்படி ராமாவதாரத்துல ராமர் சிவதனுசை முடிச்சாரோ, இங்க எப்படின்னா அஸ்திரம் பண்ணணும். ஆனா அந்த அஸ்திரம் பண்றத ஜலத்துல இருந்து பார்த்து அந்த மீனுடைய கண்ணை மட்டும் பறிக்கணும் பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா. பாருங்கோ, அது எப்படி பெரிய ஒரு தபஸ்வி. கிருஷ்ண பரமாத்மா மேல அந்த மீன் வந்து சாதாரணமா இருக்காது, மத்ய யந்திரம் சொல்லுவா. அந்த மத்ய யந்திரமானது மேல அப்படி சுத்திட்டே இருக்கும். இங்க ஜலத்தை தான் பார்க்கணும். அந்த ஜலத்தை பார்த்து அந்த மீனுடைய கண்ணை மட்டும் பறிக்கிறோம் சொல்லலாம். அப்படி ஒரு பெரிய தேஜஸ் இந்த கிருஷ்ண பகவான். அந்த அது போல ஒரு பார்த்து அந்த லக்ஷ்மணான்று அவளை திருமணம் பண்ணிக்கிறாளாம். இது போல திருமணம்லாம் நல்லபடியாக ஆன உடனே அந்த இந்த பெரிய யுத்தத்துக்கு முக்கியமான காரணம் அந்த கர்ணன் ஒரு இருந்தா. அந்த கர்ணன் வந்து பிறப்பிலே வந்து குந்தி மகன்றது கடைசி தெரியல. அதையும் கிருஷ்ண பரமாத்மா தான் போய் நேராக அவன்கிட்ட போய், அதாவது குந்தி பார்க்கறதுக்கு முன்னாடியே போய் தர்மத்தெல்லாம் எடுத்து சொல்றாராம். தர்மத்தை எடுத்து சொல்லும் போது கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், என்ன அன்னைக்கு நடந்த இடத்தெல்லாம் நீ சொல்லலை இல்லையா, நான் அவமானப்படும் போதெல்லாம் நீ வந்து அங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எல்லாம் பண்ணேன். அங்க துரியோதனன் தான் வந்து என்னை காப்பாத்தி எல்லாம் பண்ணா. அப்பெல்லாம் நீ சொல்லாத போது இவ என்னுடைய உதவி தேவைன்னும் போது மட்டும் நீ வந்து சொல்றேன் போது அப்போதான் தர்மத்தை எடுத்து சொல்றாராம். யார் எப்படி நீ இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ இருந்தாலும் தர்மம்னு வரும்போது அது வந்து யாரு பார்க்கணும், அதாவது துரியோதனனை நீ பார்க்க கூடாது. பஞ்சபாண்டவால் போரே வந்து பஞ்சபாண்டவாளுக்கா கிடையாது, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு தான் சொல்றா. அதனால கர்ணன்ட்ட சமாதானம் சொல்றாராம், நீ வந்து அர்ஜுனுக்கா நீ பார்க்காத, உன் தம்பி அண்ணா அப்படிலாம் பார்க்காத, அவன் ஒரு துஷ்டன். எவ்வளோ, அதாவது ஒரு சின்ன ஊரு தான் கேட்டார் கிருஷ்ணன். கண்ணன் தூதல போகும்போது ஒரு 5 ஊரையாவது கூட கேட்டாராம். என் நாட்டெல்லாம் கூட வேண்டாம், ஒரு 5 ஊராவது கூடனாராம். எதுவுமே கிடையாதுன்னாராம். அங்கதான் ரொம்ப வந்தது. அதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த கர்ணன்ற முதல்ல இந்திரன் மூலமா, அதாவது இதெல்லாம் இந்த உபதேசம் ஆக முடியும் இந்திரன் மூலமா அந்த கவச்ச குண்டலத்தை வாங்கிக்கிறாராம். அதே போல நல்ல நண்பன் உத்தவன். இவ்வளோ கஷ்டப்பட்ட நீ வந்து இந்த யுத்தத்தையே தடுத்துக்கலாமான்னு கடைசியில கேட்கிறான் உத்தவன் கேட்கும் போதுதான் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே அந்த விஷயம் புரியுது. உத்தவன் நல்ல நண்பன், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டே உத்தவன் நேர கூட இருக்கும்போது ஒண்ணுமே கேட்கல. கடைசி காலத்துல நான் போகும்போது எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன், நீ வந்து உத்தவன் உனக்கேதான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உத்தவன் வந்து கேட்கிறாரா கிருஷ்ணர்கிட்ட. அதுவும் கிருஷ்ணர் கேட்டதுனால உத்தவன் சொல்றாரா, என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ எல்லா தந்திரம் எல்லாம் பண்ண ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, ஆனா இந்த யுத்தமே இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இவ்வளவு தந்திரம் பண்ணிதான் நீ அவனை காப்பாத்தணுமா அப்படின்னு கேட்கும்போது
அப்ப கிருஷ்ண பரமாத்மா அவன்கிட்ட மட்டும் தன்னுடைய மன கஷ்டத்தை சொல்றாராம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, கிருஷ்ணர் படாத கஷ்டமே கிடையாது, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருனாரா. இவன் துரியோதனன் இந்த சூதியே தெரியாது, தாயம்னா என்ன தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா தன் தன் மாமனை வைத்து சகுனியை வைத்து அந்த தாயக்கட்டை விளையாடுறான். அதே சமயம் அதே தர்மர் விளையாடுறாரு தெரிஞ்சு என்ன கூட்டக்கூடாதா, நான் தாயம்னா நான் ஊழ்ந்திருக்காதா, என்ன கூட்டக்கூடாதா, நான் வாசல்ல தான் உட்கார்ந்துருந்தேன், வாசல்ல உட்கார்ந்துருந்து ஒரு நிமிஷம் என்னை கூட்டிருந்தா நான் அதை போட்டிருந்தா அன்னைக்கே அது கதை முடிச்சிருக்குமே. அப்ப தர்மர் என்ன நினைக்கிறார், அவர் ரொம்ப தர்மமா நடக்கிறதுனால கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது, கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது அவமானத்தினார். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட ஈனமான செயலை நம்ம பண்றோம். அவர் தப்பா நினைக்கல, கிருஷ்ணரை கூப்பிட்டு இது பண்ண நினைக்கல, அவர் தப்பா நினைக்காம, அதாவது கண்ண பரமாத்மாவுக்கு தெரியக்கூடாது, கண்ணபரமா தெரியக்கூடாது, கண்ணபரம் நான் பக்கத்துல தான் இருக்கேன் கூப்பிடல. நான் திரௌபதி கூட எப்பயுமே பெருமாள் நம்ம பிரார்த்தனை பண்ணாதான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். நாம்னு ஒரு காரியம் பண்ணும்போது கண்டிப்பா அது ஃபெயில் தான் ஆகும். சில பேர் சொல்லுவார், நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், அப்படி எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் அவனின்றி ஒரு உணவும் அசையாது அப்படின்னு பண்ணும்போது அந்த காரியத்துக்கு எந்த விதமான கஷ்டம் நம்மளுக்கு வராது. நான் பண்ணேன்னு போதுதான் நிறைய ஃபெயில், 10 20 1000 தடவை பண்ணாலே வராது. என்னுள்ளே கிருஷ்ணர் இருக்கார், என்னுள்ளே கிருஷ்ணர் இருக்கா, கிருஷ்ணர் தான் எல்லாம் பண்றான்னு நம்ம சொல்லி ஒரு காரியம் எடுத்து பண்ணுவோம், நம்மளுக்கு எல்லாமே எல்லாம் இதாயிடும். அது யாரும் நினைக்கல. திரௌபதி கூட இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் புடவை விடலையா. அந்த இடத்துல திரௌபதி கை தூக்கி கிருஷ்ணா கோவிந்தா மாதவா அப்படின்னு நாமசங்கீர்த்தனை சொல்லும்போதுதான் அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்தாராம். அதே போல கஜேந்திர மோட்சத்திலையும் ரொம்ப விசேஷமான இடம் இது. ஏன்னா கிருஷ்ணர் குருவாயூரப்பன்ல பூ வச்சுட்டு இருக்கார். இந்த பூ என்ன பூன்னு சொல்லும் போது அப்ப சொல்றாராம், அந்த யானை பறிச்சு போட்டதே அந்த குருவாயூரப்பன் கேட்கும் போது பதில் வருதாம், அந்த பூ தான் இந்த பூன்றாராம். பத்திரமா இந்த பூ அவ்வளவு பத்திரமா நான் வச்சுட்டு இருக்கேன்னு. அதான் ஆதி மூலமே கத்திதான், ஆதி தன் சக்திக்கு போராடுறதாம். அந்த யானை எவ்வளவு உதச்சி எவ்வளவு இது பண்ணாலுமே அந்த இடத்துல அவனுக்கு அனுகிரகமால கடைசியில பெருமாளேன்னும் போதுதான் பெருமாள் சக்கராயுத்த கருட வாகனத்துல அதை காப்பாத்தி பண்றாராம். அதே போல பீஷ்மரின் வீழ்ச்சியே சிகண்டின்னு ஒரு பெண்ணை வைத்து அதை பண்ணி கொடுக்குறாராம். அதே மாதிரி துரோணர் அவர் மாதிரி ஒரு பெரிய வில்ல கீழே போட வச்சதே கிருஷ்ணர். எப்படின்னா தர்மரை கொண்டு அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரகா, குஞ்சரகனா யானை, இந்த குஞ்சரகான்ற சப்தத்தை குறைச்சி அஸ்வத்தாமா ஹதன்ற சப்தம், சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு பெரிய சாதுரியம் உண்டு. எப்படி வேணா ராமகா கச்சதி சொல்ல, கச்சதி ராமகான்னு சொல்லலாம், அர்த்தமாயிடும். அதே போல இந்த துரோணருக்கு அஸ்வத்தாமா ஹத குஞ்சரகா அப்படின்னு அந்த குஞ்சரத்தை நீ தர்மன் நான் பொய் சொல்ல மாட்டேன்னாரா, பரவாயில்ல அந்த போர்ல உள்ள யானை அந்த அஸ்வத்தாமன்ற யானை சத்து போச்சு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்றாராம். அதுபோல பகதத்தன்றவர் வைஷ்ணவாஸ்திரம் வைஷ்ணவாஸ்திரத்தை தன் மார்புல தாங்கின்றாரா கிருஷ்ண பரமாத்மா. அந்த அர்ஜுனனுக்காக அந்த மார்புல தாங்கி அதை தாமரை பூமாலையா ஆக்கின்றாராம். அது போல ஜெயத்ரதன் மதம் தான் ரொம்ப சிறப்பு. அந்த சூரியனே தன் சக்கராயத்தால மறிச்சாராம். இன்னைக்கும் அந்த சுதர்சன ஹோமம் பாத்தீங்கன்னா மந்திரம் சுதர்சன ஹோமம் சொல்ற நம்ம கோயிலையும் பண்ண போறா. அந்த மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுட்டா நிச்சயமா நம்மளாம் அந்த சுதர்சன ஹோமம் நம்ம விட மாட்டோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீம் கிளீம், கிளீம்ன்றது கிருஷ்ணனுடைய பீஜாட்சரம் தான். கிளீம் கிருஷ்ணாய, பொதுவாகவே நீங்க கிளீம் கிருஷ்ணாய அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ணனுடைய மூல மந்திரம் அது. கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய, கோவிந்தனே, கோபீஜன வல்லபாய, கோபீஜனங்களுக்கெல்லாம் பிரியமானவனே, கோபீஜன வல்லபாய, பராய பரமபுருஷாய, மேலான புருஷன், எல்லாத்துக்கு காட்டிலும் மேலானவன், பரமபுருஷாய பரமாத்மனே, பரமாத்மாவே அப்படின்னு மந்திரம். கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே, இதெல்லாம் கிருஷ்ணனை நோக்கி தான் இருக்கு. பர அப்படின்னா பிறநாள், பிறநாள்னா என்ன அப்படின்னா கர்மா, கர்மான வேலை. மற்றவாறால ஒரு வேலை பண்ண முடியுமா? என்ன வேலை பண்ண முடியும்னா மந்திரம், மந்திரம் பண்ணலாமா? ஒருத்தரை நோக்கி மந்திரம் பண்ணிட்டே இருக்கலாம் அறிவுக்காக. நம்ம பண்ணல, இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ளவா பண்ணல, அது கேரளாவில் அந்த அதர்வண வேதத்தில் இருக்கு, அதை உபயோகம் பண்றா, அவெல்லாம் பண்றா. மந்திரம் பர மந்திர மந்திரம்
தந்திரம் தாந்திரிகமான முறை சொன்ன இல்லையா, பாஞ்சராத்திராகவும் 5 ராத்திரியில உண்டானதுன்னு தாந்திரிக முறை. அந்த தாந்திரிக முறையில தந்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். தாந்திரிகமாவே நம்ம ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம். மந்திர யந்திர தந்திர. எந்திரம் தகடி எழுதி வைக்கலாமா, வர மந்திர யந்திர தந்திர. அதுபோல ஔஷதம் மருந்து வச்சு ஒரு பொருளை வச்சு மருந்து வச்சு கொடுக்குது. அப்படி மருந்து வச்சு கொடுத்துட்டா அதனாலதான் நம்ம யாருமே தெரிஞ்ச வாரத்துல சாப்பிட்றோம், தெரியாத சாப்பிடுறது இல்லை. எதுவுமே எந்த பொருளுமே இன்னைக்கும் நம்ம யாராத்திலையும் போய் சாப்பிடுறது இல்லை. சொன்னாதான் சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்லை நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வருவோம். தீர்த்து சாப்பிடும்போது தோஷம் கிடையாது. அப்படியே நீங்க சாப்பிடுறதா என்ன பண்ணணும்னா, அங்க ஏதாவது பெருமாள் படம் ஏதாவது இருக்கு, இல்லை ஏதோ சுவாமி படம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது அப்படியே அப்படி அம்சம் பண்ற பேர் பாவனை பண்ணா கூட தோஷம் வராதுன்னு சொல்றாங்க. அதே போல நம்மளுக்கு யாராவது எதிர்ப்பு யாராவது பண்ணா கூட அதை பெருமாளுக்கு காமிக்கும் போது அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்றா. அதே போல ஔஷதம் மருந்து வச்சு கொடுக்குறது. இதெல்லாம் மீறி அஸ்திர சஸ்திரம்னு அஸ்திர சஸ்திரங்களால் தாக்க வரும்போது அஸ்திர சஸ்திராணி சம்கர சம்கரன்னு அழி. சம்கரன்னு அழிக்கிறது, அழின்னே இந்த மந்திரம். சம்கர சம்கரா நித்யோர் மோஜய மோஜயா ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனா யதி இத்ரே ஜுவாலா பரீதாயே. எப்படி ஜுவாலை அந்த ஹோமம் பண்ணும்போது அந்த ஜுவாலையானது எப்படி சுற்றுமோ, ஜுவாலா பரீதாயே அந்த ஜுவாலையான சுத்துற மாதிரி சர்வதி க்ஷோபனகராய எல்லா திசைகளிலும் எனக்கு மங்களத்தை கொடுன்னு அந்த சுதர்சன ஹோமமா. அதுலதான் அந்த சக்கராயுதம் ஜெயத்ரதன் இருக்கா பாருங்க, ஜெயத்ரதனுக்கு வதத்துக்கு அந்த சக்கராயுதத்தை எடுத்து மறைச்சாராம். இந்த சக்கராயுதம் இந்த சக்கரம் யார்கிட்ட முதல்ல வந்தது அப்படின்னா அம்பரீஷன் சரித்திரத்துல வருது. அம்பரீஷன் நினைக்கணும், அம்பரீஷன் சரித்திரத்தை சொல்லணும். அதுல ஏகாசி விரதம் ஏகாசிக்கு பொதுவா நிச்சலம் சொல்லி இந்த தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாதா, தீர்த்தம் சாப்பிடாம இருக்கணும். அந்த தீர்த்தம் சாப்பிடாம மறுநாள் சூரிய உதயத்துக்குள்ள சொன்னா ஆத்துக்காரி நிச்சயமா அடிப்பா. ஒரு வேலை இல்லைன்னு, ஏன்னா காய்கறி திருத்தம் எல்லாம் பண்ணணும்னா 3 மணிக்கு இருந்தாதான் முடியும், அதெல்லாம் முடியாது. ஆனா உதயாதிக்குள்ள சாப்பிடணும். அப்படிதான் அவன் பண்ணியிருந்தான். அந்த அம்பரீஷன் என்ன பண்ணுவான்னா ஏகாசி முழுவதும் சாப்பிடவே மாட்டானா, சாப்பிடாம இருந்து மறுநாள் துவாதசி பொழுது சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு அந்த விரத பாராயணம் பண்ணணும். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த விரதமும் பண்ணி முடிச்சுட்டு அதுபோல மத்தியானம் என்ன சாப்பிட, புளியோதரை சாப்பிடலாமா, இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆனா அன்னைக்கு முழுவதும் ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது. காத்தால சாப்பிட்ற பாருங்க, அந்த காத்தால சாப்பிட்டுட்டு அதோட மறுநாள் தான் நம்மளுக்கு ஏகாசிக்கு அப்புறம் துவாசி திரியோதசி தான் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். இப்படிதான் இருக்கணும். ஆனா இன்னும் பிற மதம் அந்த மதத்தை என்ன சொல்லக்கூடாது. அவெல்லாம் இன்னும் ஒரு நாள் இல்லை சார், 15 நாள் பண்றா. 15 நாள் ஒரு மாசம்லாம் அந்த விரதம் இருக்கா. அவெல்லாம் என்ன அனுக்கு இந்த விரதத்தை தான் எடுத்து பண்றா, இந்த ஏகாசி விரதம். இத துர்வாச ரிஷி பாக்குறார், பெருமாள் பக்கத்திலே இருக்காராம், பிரத்யட்சமாயிறார். பிரத்யட்சமாயி என்ன வேணும்னு கேட்கிறாராம். பெருமாள்லாம் நம்ம நேரம் வந்தா நான் சொல்ல கேளுங்க, ஒண்ணுமே கேட்காதீங்க. என்ன கேட்கணும்னா, சுவாமி நீங்க இருக்க எனக்கு ஒண்ணு வேண்டாம்னாலே பெருமாள் நம்ம கூடவே இருப்பாராம். அப்படிதான் அம்பரீஷன் போய் ஏகாசி விரதம் பெருமாள் நேர பிரத்யட்சமான உடனே அம்பரீஷன் கேட்கிறார், என்னப்பா வேணும் அம்பரீஷான்னா. ஒன்னும் வேண்டாம் சுவாமி, இதோட எனக்கு என்ன, எனக்கு அது ஒண்ணும் அதுவே போடணும்னு பெருமாளுக்கு ரொம்ப கவலையாகி பக்கத்திலே நின்று இருக்காராம். அப்பதான் துர்வாசர் ரிஷி வர. துர்வாசர் வர்றது என்னன்னா அது அம்பரீஷனுக்கு தெரியாது, கெட்ட எண்ணத்தோட வரார். அதனால்தான் நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோட, நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ நம்ம அவர் இவன் அம்பரீஷன் என்ன சொல்றான் பாருங்க, கெட்ட எண்ணத்தோட வர அம்பரீஷன் என்ன, சுவாமி நீங்க இருந்து சாப்பிட்டு போகணுன்றாரு. இவனுக்கு நல்ல எண்ணம் பாருங்க. அவனுக்கு வரவனுக்கு என்ன, இவன் இந்த ஏகாசி விரதத்தை கெடுத்து இவனை விஷ்ணு இவனை பிரிக்கணும்னு நினைக்கிறார் அந்த துர்வாச ரிஷி உள்ள வர. ஆனா இவன் என்ன சொல்றான், அம்பரீஷன் ரொம்ப சத்தியமா பெருமாளே பக்கத்துல இருக்கிறதுனால எந்த விதமான குணங்கள்லாம் எதையும் பாதிக்கல, எது நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. அப்படிதான் இருக்கணும் பாருங்க, நம்ம தாக்க வராது கூட தெரியல. துர்வாசர் ஏதோ வந்திருக்காரு பெரிய முனிவர் சொல்லி நீங்க சாப்பிட்டு போனோம், மறுநாள் இன்னைக்கு ஒன்றும் இல்லை குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஏகாசி விரதமா இருக்கு, அதனால இருந்து நாளைக்கு சாப்பிட்டு. அப்படிதான் நம்ம நிச்சயம் நம்ம ஆத்துல யாராவது அக்காலத்துல வந்தாலோ இல்ல மத்தியானம் சாப்பிட்டு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டா இருக்கோ பஜ்ஜி பண்ணி ஒரு காபி சாப்பிட்டு போலான்னு சொல்லி அனுப்புவோம். வந்துட்டா 2 மணிக்கு வந்துட்டா என்ன பண்றது, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னா கஷ்டம்.
காய்கறி திருத்தி எவ்வளோ சிரமம் இருக்கு. என்ன சொல்லுவோம், இருங்கோ சத்த ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி காஃபி சாப்பிட்டு ஒன்று 1 hour ஏதாவது பேசி அவளை பண்ணி எடுப்போம். ஏதாவது ராத்திரியா இருந்தாலும் அக்கால வந்தால் படுத்துருவோம், ஏன் ராத்திரியில் போறேன் இருந்து காத்தால சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு போய் ஏதோ ஒன்று நம்ம அதிதி சத்காரம் இன்னும் அது கண்டிப்பாக குறையல சார். எது குறைஞ்சோ, தபஸ் குறைஞ்சதோ தர்மம் குறைஞ்சதோ, நம்ம ஒரு ஆற்றுக்கு போயிட்டோன்னா நம்மளை அப்படி அனுஷ்டானம் பண்றது இன்னும் குறையவே இல்லை. அதே போலதான் துர்வாசன் வர இருந்து சாப்பிட்டுவோன்னு சொல்றார். அப்பதான் அவர் என்ன சொல்றார், ஸ்நானம் பண்ண போறார். இங்க தலையெல்லாம் ஆயின்னு இருக்கு, வரவே இல்லை. அப்போதான் அந்த அம்பரீஷன் என்ன பண்றான், ஒரு தீர்த்தத்தை எடுத்து இதுதான் ஆகாரம்னு சாப்பிடுறான். அந்த ஆகாரத்தை எது தொடலை, ஏன்னா நம்மளே ஆத்துல தலையை பண்ணி வச்சிருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா நம்ம சாப்பிட மாட்டோம். அவளுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நம்ம இல்லைன்னா கூட பார்த்து தேடி அப்புறம் மறுநாள் சாப்பிடுவோம். அதுவும் நடக்குது, இன்னைக்கும் அது நடக்குது. நமக்கு தான் வேணும். அதனால்தான் இந்த இவருக்கே உச்சையில இருக்கே சிரமம் வந்தது. எங்க பட்டர் ரகுவீர பட்டாச்சார் தயிர் சாதம்னு சொல்லிட்டார். ஆனா தயிர் சாதம் கிடையாது, ஏன்னா குருக்கு நம்ம நேரம் பேசக்கூடாது. குரு என்ன சொன்னார், தயிர் சாதம்னு சொல்லிட்டார். தயிர் சாதம்லாம் இல்லை, அது கடலை மிட்டாயா. அந்த சமயம் மழை வேற பெயர் தான். கடமுடா நீந்தி இடியெல்லாம் அடிக்கிறதா. இது மாதிரி ஒரு கடலை மாதிரி ஒரு பட்சணம். அதை அவர் கிருஷ்ணருக்கு தெரியாம சாப்பிட்றதுனாலதான் அந்த தாரித்திரம் வந்தது சொல்றாராம். அதனாலதான் நம்ம இன்னைக்கும் அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகம், கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம், அதை நம்ம எதுவுமே நம்ம அதிதி சத்காரம் சொல்லி நம்ம மாத்துல எது பண்ணாலுமே நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற தத்துவத்தை இன்னைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா குச்சேலர் மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் குச்சேலர் திருந்தி அவரை பார்க்கும்போது குச்சேலருக்கு அனுகிரகம் பண்ணார்னு ஒரு தர்மசாஸ்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், மேக்சிமம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதுல இருந்து எடுத்து ஒரு சாராம்சம் அது மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துல ஏகாசி விரதத்தை பத்தி சொல்லியிருக்கோம். நமது கோயிலையும் ஏகாசிக்கு முன்னெல்லாம் தயிர் சாதம் புளியோதரை எல்லாம் போட்டிருந்தா அதை சொல்லி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கோயிலையும் ஏகாசி விரதம் காலத்தால ரவையிலையும் கோதுமை சம்பந்தம். ரவை சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ரவை எதுல கோதுமை சம்பந்தம். அது போல கோதுமைனால எது தோஷம் இல்லைன்னு சொல்றா. அதே போல துர்வாசர் குளிக்க போனால் வரல, இவர் தீர்த்த பாரணைன்னு இருக்கு, அப்படி கூட பண்ணலாம். தீர்த்தத்தை நம்ம பாரணையா பண்ணிக்கலாம். அப்படி துவாசி விரதம் பண்றவா மறுநாள் ஆத்திர தலிகை ஆளனா கவலைப்படாதீங்க. ஆனா தீர்த்தத்தோடு இருக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, அந்த தீர்த்தத்தோடு இருக்கணும். தீர்த்த பாரணை ஆயிட்டு சொல்லி ஆத்துல கரும்பு ஆயிட்டு அப்புறம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சூரியோதயம் தான் கணக்கு. சூரியோதயம் ஆனாலே நம்ம சாப்பிடக்கூடாது, அதுக்குள்ள பண்ணாதான் அந்த துவாசி ஏகாசி துவாசி விரதமே நீங்க இருந்து பாருங்க. ஏன்னா புவியிருப்பு சக்தி கம்மியா இருக்கான். அறிவியல் ரீதியா நீங்க கேட்டீங்கன்னா அந்த 11ஆம் நாளும் 12ஆம் நாளும் புவியிருப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால நம்ம நிறைய சாப்பிட்டு பாருங்க, டைஜஷன் ஆகாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனாலதான் பெரியவாள்லாம் அன்னைக்கு ஏகாசி ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கா. அது நம்மளுக்கு தெரியல. நீங்க இதுல இருந்து பாருங்க, பசியே இருக்காது. மறுநாள் அதே மாதிரி சாப்பிட்டு அப்படியே மறுநாள் இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். வந்த உடனே என்ன பண்ற, துர்வாசர் முடிய பிச்சு போடுறார். நீ சாப்பிட்ட, நான் வந்த நோக்கம் நடக்கலன்னு கோபம் வந்துடுது. முடியதான், அதனாலதான் முடி கீழே இருக்கக்கூடாது சொல்லுவா ஆத்துல. ஆனா அதுதான் இருக்கும் நம்ம முக்கியமான பூஜை பண்ணும் போது. ஆனா இதுக்கே ஒரு பெரிய கதை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜா பிரசாதம் போறது திருக்கண்ணபுரத்தில் நடந்த கதை, சத்தியமான கதை. ஆனா இவர் போன இடமா வேற இடம். பட்டாச்சார் போயிருக்கார், ஏதோ ஒரு ஸ்திரீ ஆத்துக்கு போயிருக்கார். அவ ஸ்திரீயுடைய கூந்தல் பிரசாதத்துல வந்துருது. ராஜா அர்ச்சகர் அதை கவனிக்கல, ராஜாவுக்கு பிரசாதம் போயிடுச்சு. ராஜாவுக்கு பிரசாதம் போன உடனே என்ன ஆகுது, ராஜா வாங்கிட்டார், அர்ச்சகரை கூப்பிடுன்றார். இன்னமும் சொல்ல போறாரு பொழுது பயந்து அர்ச்சகர் உள்ள போறார். சுவாமி என்ன பிரசாதத்துல முடி இருக்கு அப்படின்னு. எப்படிப்பட்ட பிரசாதம் நான் ஸ்வீகரிக்க போறேன், இதுல முடியா இருக்கேன். சுவாமி நான் கலைய போது பெருமாள்கிட்டே அந்த முடி இருக்கு, அந்த முடிதான் அது, நான் எடுத்து கண்ணில் ஒத்திக்கொண்டார். முடியும் பெருமாளுடைய முடியாது, என்ன பாபி துஷ்ட அப்படி ஒரு தைரியம். ராஜா அடுத்தது வெட்டுதான் கோவம் தான், ராஜா என்ன பண்ணுவான். ஆனா அர்ச்சகர் பயப்படல, தைரியமா பெருமாள்கிட்ட இருக்கு சுவாமி, அந்த முடி எடுக்கும் போது அது வந்தது அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டாராம். நேரம் பெருமாள்கிட்ட போய், ஏ பெருமாளே நான் சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீ முடி வச்சுக்கணும், வேற வழி இல்லை, ராஜா வரப்போறானா. அது மாதிரி ராஜா வந்தாரா, இவரு ஏதோ முடி சிக்க வச்சுட்டார். அவர் தான் சௌரிராஜ பெருமாள். சௌரிராஜன் திருக்கண்ணபுரத்தில் இருக்கார். அந்த குலசேகரெல்லாம் அவர் பாடுறார். அந்த வச்ச உடனே ராஜாவுக்கு சந்தேகம் வந்துருது. சந்தேகம், அந்த திருக்கண்ணபுரத்துல என்ன விசேஷம்னா, அந்த விக்கிரகத்தை இந்த வேடு மீனவர்கள்லாம் இருக்கா பாருங்க கொடுத்துருவான்.
அவெல்லாம் கொண்டாடுவான்னு இன்னைக்கு சரித்திரத்துல இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உற்சவம் பண்றாள். அவ மாப்பிள்ளைன்னு அவாத்து மாப்பிள்ளைன்னு அவ்வளவு கொண்டாடுவா. நம்மளும் பார்க்கலாம். இவ்வளவு பேர் பேதெல்லாம் சொல்றா பாருங்க. அந்த பெருமாளே எடுத்துன்னு போய் உற்சவாதிகள்லாம் பண்றா பாரு. எடுத்து உற்சவம் பண்ணி திருப்பி கொடுத்துருவா. உடனே அர்ச்சகர் புண்ணியாஜனம் பண்ணி எடுத்துப்பார். பவமான சுத்தம். ஆனா நேரு மழை பெஞ்சு இதில் நினைஞ்சா புண்ணியாஜனமே பண்ண வேணான்றார். அப்படி வரணும், டைரக்ட் வரணும். ஏன்னா மந்திரம் பண்ணாதான் அந்த தீர்த்தை எடுத்து மந்திரம் பண்ணி வருண ஜபம் தான் பண்றோம். பவமான சுவர்ஜனா பவித்ரேன விஜர்ஜனிஹி எப்பூதாச புனாதுமா புனந்துமா தேவ ஜனாக, அந்த வருணனை கூப்பிடுறோம். அந்த மந்திரம் புனந்துமா தேவ ஜனான்னு டைரக்டா வருணனே வந்ததுனால அந்த தீர்த்து வசதின்றா. ஆனா எடுத்து மறுநாள்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணும்போது வந்தா புண்ணியாஜனம் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்போது இது மாதிரி ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அந்த புண்ணியாஜனத்துக்கு வேண்டாம்னு சொல்லுவா. அதே போல இந்த திருக்கண்ணபுரத்து முடி, ஏன்னா கேள்வி கேட்பாங்கல்ல, ராஜா எப்படி போய் அந்த விக்கிரகத்தை போய் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்தார் அப்படின்னு. ராஜா ராஜா இல்ல நீ இது ஒட்ட வச்சிருப்ப அப்படின்னு ராஜா போய் அந்த முடியை பிக்கிறாராம். அப்படி பிக்கும் போது அந்த ராஜா முகத்துல ரத்தம் பீரிட்டு அடிச்சுதான். அப்படி பீரிட்டு அடிச்சு ராஜாவே மன்னிச்சுக்கோண்டாராம். எப்படி பெருமாள் பாருங்க, அர்ச்சகர்கிட்ட சொன்ன நேத்து, அர்ச்சகர் வறுமையா இருந்தாலும் வாடி இருந்தாலும் துளசி வாடி இருந்தாலும் சாலக்கிரா உடைஞ்சிருந்தா நீங்க ஆத்துல பூஜை பண்ணலாம். அது வந்து சாலக்கிராம விசேஷம். அர்ச்சகர் ஒண்ணுமே தெரியல பாருங்க. அந்த அர்ச்சகர் போய் அந்த ராஜாட்ட போய் சொல்லியிருக்கான், இந்த வந்து பெருமாளுடைய முடிதான் இது அப்படின்னு இருக்கான். அதை பிக்கும் போது என்ன இருக்கும், ரத்தம் பீரிட்டு அடிச்சிருக்கு. இன்னைக்கு சௌராஜ பெருமாள் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்சா அந்த பெருமாளை போய் திருக்கண்டபுரம்னு பேரு. நிறைய உற்சவாதிகள்லாம் அவ்வளவு சிறப்பா நன்னா பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு வேடுவர் மீனவர்கள்லாம், மீனவர் ஜாதி அவ கடல்ல ஐஷன் போடுவா. பெருமாள் ஐஷன் போய் அவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு அந்த உற்சவம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடி சிக்கா வந்து சொல்லும் போது கீழே இருக்கக்கூடாது, கீழே விழக்கூடாது. அந்த அதுலதான் பேயா ஆக்கினாராம். அந்த முடியை தான் துர்வாசர் முடியை பிச்சு அதை கீழே போட்டு பேயா உருவெடுத்து, அதனாலதான் ஆத்துலலாம் அதுக்காக திருக்கண்ணபுரத்துல சௌராஜன் இருக்கான்னு சொல்லி பற்று சொட்டான்னு பண்ணக்கூடாது. ஆனா கேசம் விழக்கூடாது, விழுந்து கீழெல்லாம் இருந்தா அது அபசாரம் சொல்லுவா. அதனாலதான் அது பேயா உருவெடுத்து துர்வாசர் துரத்துறது. துர்வாசர் எல்லா இடத்துக்கும் போறார், மன்னிப்பே யாரும் மன்னிக்கலையா. கடைசியில அம்பரீஷன் போய் நமஸ்காரம் பண்ணதான் அந்த சக்கரம், சுதர்சன சக்கரம், சக்கரம் தான், அந்த சக்கரம் தான் போய் அதை துரத்துறதுதான். அதே போல இந்த ஜெயத்ரதன் வதத்துக்கு அந்த சக்கராயுத்தால மறைச்சான்றதுக்கு இவ்வளவு விசேஷம். அந்த சுதர்சனுக்கு அவ்வளவு பெரிய விஷயம். அம்பரீஷ சரித்திரம், அதுல ஏகாசி விரதம் எல்லாம் பார்த்தோம். அதே போல காந்தாரி சாபம் இன்னைக்கும் அந்த குஜராத்ல பார்த்தா அந்த துவாரகா அழகா கிருஷ்ணாவதாரம் நடந்ததுக்கு ஒரு சாட்சி இருக்கு. அதே போல ரொம்ப விசேஷமா. அதே போல இந்த கிருஷ்ணாவதாரத்துல ரொம்ப சிறப்பு என்னன்னா சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிரவணம் அப்படின்னா கேட்கறதுன்னு சொல்றாராம். யார் கேட்டா யார் சொன்னானா, பரீட்சித் வந்து கேட்கிறானா. பரீட்சித் யாரு, சுகர்கிட்ட கேட்கிறாராம். அதான் சிரவணம். சிரவணம் வந்து கேட்கறது யாருன்னா உத்தமமான அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அந்த சுகர் சொல்லி 7 நாள்ல வந்து அதை கேட்டு அப்புறம் மரணம் அடைஞ்சா சொல்றாதான் இதான் சிரவணம். கீர்த்தனம்ன்றது சுகதேவர், அவர் வந்து வியாசருடைய மகன் அவர் சுகதேவர். அந்த சுகதேவர் வந்து கீர்த்தனம் பண்றாராம். கீர்த்தனம்னா இந்த ரெண்டுமே சரியா போச்சு. இவர் கீர்த்தனம்னா அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்றாராம். அந்த கீர்த்தனம் பண்ணும் போதே அந்த பரீட்சித் கேட்கிறாராம். ஸ்மரணம், பிரகலாதன், இந்த இடத்துல பிரகலாதன் வந்து ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காராம். நாராயண நாராயண நாராயணன். நேற்றே சொன்னேன், இந்த ஸ்தம்பேவதார ஸ்தமன லப்யம் லக்ஷ்மி என்று சிம்மம் சரணம் பிரபத்தியன்னு அந்த லட்சுமி என்று சிம்ம அவதாரமானது பிரகலாதனுக்கு அப்படி ஒரு விசேஷமா ஏற்பட்டு, எங்கே இருப்பார்னா தூணில் இருப்பார் சொல்லி அதை அடைச்சி அந்த நாராயண ஸ்மரணம் அதை அந்த நினைச்சுட்டே இருந்தாராம். ஸ்மரணம்ன்றது நினைக்கிறது, சொல்றதோட நினைக்கிறது ரொம்ப விசேஷம். அது கர்ப்பத்திலே அவருக்கு அந்த நாராயண ஸ்மிருதி ஏற்பட்டுருது. அது பிரகலாதனம். பாதசேவனம் அப்படின்றது லட்சுமி தேவியாம். அதனால இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னிலிருந்து அவ ஆத்துக்காருக்கெல்லாம் ஒரு சௌக்கியம் ஏற்படும். எப்படின்னு கேட்டா, பொதுவாகவே ஆத்துக்காருடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது ஒரு சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்குமா. ஏன்னா மனைவி தான், நான் ஓம் பண்ணும்போது சுக்கரனை பத்தி பேசும்போது சுக்கரன் வந்து லட்சுமிகரம். அதே போல மனைவி ஸ்தானம். ஒருத்தருக்கு சுக்கரன் எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா
மனைவி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சுக்கிரன் நன்னா இருக்கான்னா மனைவி நல்ல மனைவி அமையும், மனைவி வந்து உபச்சாரம் பண்ணுவா. இதே ஆத்துக்காரர் வந்து மனைவிக்கு உபச்சாரம் பண்ணான்னா சுக்கிரன் கெட்டு போயிருக்கான்னு அர்த்தம் இல்லையா? சுக்கிரன் வந்து கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, வந்து மனைவிக்கு வந்து எல்லா காப்பி வந்து எப்படி காப்பி வந்து ஆத்துக்காரர் கொண்டு போய் மனைவி கொடுத்தான்னா சுக்கிரன் சரியில்லைன்னு அர்த்தம். அதே போல அதே ஆத்துக்காரி வந்து எடுத்து போய் காப்பி கொடுக்குறா வச்சுக்கோ, சுக்கிரன் நன்னா இருக்கான்னு அர்த்தம். அதே போல அந்த லட்சுமி தேவியானவள் பெருமாளுடைய பாத சேவனம் அப்படின்ற மாதிரி பாதத்தை பிடிக்கிறாளாம். அந்த பாதத்தை பிடிக்கும் போது லட்சுமிகரமானது ஏற்படுறது. சுக்கிரஸ்தானம் நல்ல வலிமையா இருக்குமா. ஆத்துக்காரருக்கு நித்தியம் ராத்திரியில இல்ல பகல்ல எப்பயுமே அதுக்காக நேர காலாகாலம் இல்லை, எப்ப அவர் விசிராந்தியா படுத்துட்டு இருக்காரோ அப்ப அந்த பாதத்தை பிடிச்சு விட்டா அந்த மகாலட்சுமி மாதிரி ஒரு பாத சேவனம் சொல்றா. ஆத்துக்காருக்கு அது பண்ணா அவ்வளவு விசேஷமா. லட்சுமி தேவி ஸ்ரீமன் நாராயணனுக்கு பண்றதா பாத சேவை சொல்லுவா. அர்ச்சனம் பிருது மகாராஜா, அர்ச்சனை புஷ்பத்தால அந்த பிருது மகாராஜா அர்ச்சனை பண்றதா. வந்தனம் வந்து அக்ரூரர் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருக்கு வந்து அதை பண்ற விஷயம் அதுல வந்தனம் பண்றது. தாசியம் தான் அனுமார். நேற்று அனுமார் பத்தி நிறைய சொன்னோம். தாசியத்துக்கு அனுமார் தான். எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே இந்த 8 விதமான பக்தியில வரும்போது 9 விதமான பக்தியில வரும்போது தாசியம் அனுமார் சொல்றான். சக்கியம் நட்புன்னா அர்ஜுனன் தான் சொல்றாராம். அப்படி ஒரு நட்பா இருந்தாராம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சொல்றாராம். அதே போல விசேஷமா கிருஷ்ணாவதாரத்துல சொல்லும்போது முகுந்த மாலைன்னு ஒரு ஸ்தோத்திரம். முகுந்த மாலையில முகுந்தன் ஜெய ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெய ஜெயது கிருஷ்ணோ விஷ்டி வம்ச பிரதீபா ஜெய ஜெயது மேக சியாமல கோமலாங்கா ஜெய ஜெயது பிருத்வி வாரணாசோ முகுந்தா அப்படின்னு முதல் ஸ்லோகம் சொன்ன போது அடுத்த ஸ்லோகத்துல நம்ம அவயவங்கள்லாம் அந்த காலத்திலே அந்த அவயவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்டர் பண்றாராம். அந்த முகுந்த மாலையில ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரதிப்பும் தேஜோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயா சுதகதாக ஸ்ரோத்ரத்வயத்துவம் சுணு கிருஷ்ணம் லோகையே லோச்சன. கிருஷ்ணம் லோகையன்னு அந்த கண்ணானது கிருஷ்ணானுபவத்தை தான் சொல்றாராம். அந்த கிருஷ்ணன் வந்து அப்படி ஒரு திருபங்கினே நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி கிருஷ்ணருக்கு இருக்கு. அந்த திருபங்கம்ன்றது யாருக்கும் கிடையாது. அந்த நமது ஆலயத்துல கிருஷ்ணரை திருமஞ்சனம் போது சேவிக்கலாம். திருமஞ்சன சேவை ஆகும்போது அந்த வளைவுலாம் திருபங்கம்னு அந்த வளைவு அப்படி இடுப்பு வளைச்சிட்டு இருப்பா. அந்த திருபங்கினமான்னு அந்த வளைவு அதான் கிருஷ்ணம் லோகையேன்னு கண்ணை வந்து யாரை பார்க்கணும்னா கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்றான். சிக்வே கீர்த்தைய நாக்கானது நாக்குக்கு மட்டும் எந்த வியாதி வராது சார். எங்கேயாவது நாக்குக்கு ஒரு டாக்டர் இருக்கா நீங்க பாருங்க. ஹார்ட்டுக்கு கூட டாக்டர் இருப்பா, பல்லுக்கு கூட டாக்டர் இருப்பா. நாக்குக்கு மட்டும் வியாதியே வராது. ஏன்னா நாமாவை சொல்லணும், நாராயண நாராயணன்னு சொல்லிட்டே இருக்கணும். நீங்க நிச்சயமா அந்த நாக்குக்கு ஒரு டாக்டர் இருந்தா சொல்லுங்க, நான் நிச்சயமா அவரை சரணாகதி பண்ணிக்கிறேன். பெருமாளுடைய அனுகிரகம் பாருங்க. எல்லாத்துக்கும் படிச்சிருக்கா டாக்டர், எல்லா அவயவங்களுக்கும் படிச்சிருக்கா. அந்த புண்ணு கூட அது மருந்து போட வேணாம். நம்மளே எதையாவது மணத்தக்காளி கீரை பண்றோம், அது கூட வேண்டாம். அப்படியே விட்டா அந்த எச்சலே ஒரு மருந்தாகி அது சரியாயிடும். நாக்குக்கெல்லாம் பண்ண வேண்டாம். சிக்வே கீர்த்தைய நாக்கே இந்த கேசவனை பாடுன்னு சொல்றாராம். சிக்வே கீர்த்தைய கேசவம் முரரிப்பும் தேஜோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயா சுதகதாக ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணோ கிருஷ்ணம் லோகயே லோச்சனத்வயே ஹரேஹே கஜாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராட முகுந்த பாத துளசி மூர்தன் நமாதோக்ஷம்னு இந்த துளசிய ரொம்ப விசேஷமா சொல்றா. துளசி அவ்வளோ விசேஷமான பெருமாள் திருவடியில துளசி அதான் சொன்ன பாருங்க. துளசி நிர்மாலியமான வாடி இருந்தாலும் துளசி வாடி இருந்தாலும் சொல்றா. அப்படி ஒரு விசேஷம். அதே போல ஒரு ஆத்துல ஒரு லட்சுமிகரம் அப்படின்னு பார்த்தா அந்த துளசியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஆத்துல நமக்கு ஏதாவது தோஷங்கள், நமக்கு ஏதாவது ஒரு தடைகள் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னா அந்த துளசியை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல தீட்டு குளிக்கல வச்சுக்கோ, மடி ஆச்சாரம் நம்ம பார்க்கல, சுத்தம் பார்க்கல அப்படின்னா ஒரு துளசி கண்ணை அது வந்து அப்படியே வாடிடுமா. என்னதான் வச்சாலும் அது வராதுன்னு சொல்லுவா. அதே போல துளசி அப்படி விசேஷம். அது மூர்த்தன் நம்ம துளசியை அப்படி ஒரு விசேஷமா சொல்றா. அதே போல இப்ப மழை வரும்போது இந்திரன் ஞாபகம் வருது. அந்த இந்திரன் வந்து ஆயர்பாடியில இந்திரனை தான் எல்லாம் பூஜித்து இருந்தாராம். இந்திரனை பூஜிக்கும் போது அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாராம், ஏன் இந்திரனை பூஜிக்கிறேன்,
இயற்கையே நீங்க பூஜிங்கோ அப்படின்னு சொல்லி அந்த கோவர்த்தனகிரி அந்த மலையை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோவர்த்தனகிரி எல்லாரும் பூஜை பண்றா. இந்திரன் கோபமாகி உடனே வந்து மழையா பெஞ்சுட்டு இருக்காரு. இப்ப எப்படி உபன்யாசம் வரும்போது இன்னும் 4 பேர் வரதா இருந்திருப்பா. அது ஒரு நேற்று சொன்னா எல்லாம் சேர் ஃபுல்லா இருந்ததுன்னு, ஆனா அதுக்கு ஒரு தடையா மழையாயிடுது. ஏன்னா இந்திரனுடைய சாபமான்னு தெரியல என்ன. அது மாதிரி இந்திரன் எப்படி மழையை வர வச்சானோ அது போல மழை வந்துட்டே இருக்கான். அது அப்பதான் என்ன பண்றார், எல்லாம் கஷ்டப்படும் போது பெருமாள் தன்னுடைய விரலாலேயே அந்த மலையை தூக்கி அழகா கொடையா பிடிச்சாராம். கொடையா பிடிச்சி அதை கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ற கோபிகர் எல்லாருக்கும். கோபிகர் வந்து இருக்கும்போது யாருமே கஷ்டப்படுத்தலையா, யாருமே அதான் நாயகன் நாயகி பாவம். இவெல்லாம் நாயகியாகவும் பெண்களாகவும் எல்லாருமே பெண்கள். பொதுவாக நம்ம எல்லாருமே பெருமாள்கிட்ட பார்க்கும்போது நாயக பாவம் பெருமாள், நம்மளாம் நாயகியா பண்ணணும்னு சொல்லுவாராம். அதே போல இந்த திருவானைக்காவலில் கூட அர்ச்சகர் வந்து புடவை கட்டின்னு தான் பூஜையே பண்ணுவார். நாயகி பாவம். அர்ச்சகர் வந்து வேஷ்டி கட்டிக்க மாட்டார். நீங்க பார்த்தா தெரியும். அந்த அர்ச்சகர் வந்து புடவை கட்டிட்டு தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவார். திருவானைக்காவல்ல அந்த நாயகி பாவம் பெண் பாவமா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு திருவானைக்காவல் அவ்வளோ ஒரு காலத்துக்கு புடவை அம்பாள் மாதிரியே போய் பெருமாளுக்கு பண்ணுவாளாம். அதே போல சிவ அதான் சிவபேரவே கிடையாது மாமா. அதாவது பெருமாள் ஈஸ்வரன் பொதுவா சம்ஸ்கிருதத்துல வந்து ஈஸ்வரன்னாலே தலைவன் தான் அர்த்தம். பொதுவா நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிவம்னா மங்களம் அர்த்தம். அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஈஸ்வரன் அப்படின்னா தலைவன். தலைவன் வந்து நம்ம லிங்க ரூபமா இருக்கார். அதே போல பெருமாள் வந்து சங்கு சக்கரதாரியா இருக்கார். இப்ப சொன்ன தத்தாவதார் சொல்ற மாதிரி இருக்கும், 3மே சேர்ந்துமே இருக்கார். அது மாதிரி பெருமாள் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி அவெல்லாம் எந்த விதமான பேதங்கள் நாயகி பாவம் போது. ஏன்னா எங்க வைஷ்ணவத்துல எங்கேயுமே இந்த புடவை சொல்லலை. திருப்பதியில புடவை சாத்திரா, புடவை வஸ்திர சாத்திரா, வஸ்திரமே புடவையா இருக்குமா. புடவையா இருந்துதான் வஸ்திரமா இருக்காது, அது புடவையா இருந்து சாத்தி அது பண்றா. இங்க வந்து நாயகி பாவம்ன்றது வந்து நம்மளாம் பெண்ணாகவும் அவன் நாயகனாகவும் சொல்றதுல திருவானைக்கால சொன்ன நான் அதை அப்புறமா விசாரம் பண்ணிக்கலாம். அது மாதிரி காளின்னு ஒரு பெரிய கொடூரமான பாம்பு. அந்த பாம்பும் வந்து ரொம்ப அவளுக்குலாம் ரொம்ப இம்சை பண்றாராம். அப்போ வந்து அவனுடைய அகங்காரம் பெருமாள் இன்னொன்னு, பெருமாள் திருவடி பட்டாலே நம்மளுக்குள்ள திருவடி ஸ்பர்சம். சடாரி வைக்கிறா பாருங்க, ஜாட்டியம் அருகி. பெருமாள் கோயிலெல்லாம் இந்த சடாரி வைக்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ். இன்னொன்று சயின்ஸ்லே அது உள்ள வந்து நல்ல பியூரிஃபை காற்று இருக்கும். அந்த சடாரிக்குள்ள நல்ல காற்று இருக்குமா. அது நம்ம தலையில வைக்கும்போது அந்த காத்தானது உள்ள போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல கதி ஏற்படுறது. அது நல்ல மூளைக்கு, ஏன்னா மூளைக்கு டாக்டர் கிடையாது. எப்படி நாக்குக்கு டாக்டரோ அது மாதிரி இந்த மூளை மண்டைக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்கானா அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் சிருஷ்டியில வந்து இதெல்லாம் மறைச்சிருக்காரு. டாக்டருக்கே ஒன்றும் புரியாத விஷயம் மண்டையெல்லாம். அதனாலதான் மண்டையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். சில பேர் ஏதாவது கோபத்தில் கூட சரியான மண்டபா அப்படின்னு அது மாதிரி சொல்லுவா. இல்லைன்னா வந்து குற்றால போயிட்டு வந்தார், குற்றாலத்துக்கு கொண்டு போய் நிக்க வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த ஜலம் வந்து கடை தலையில அடிக்குமா. அதெல்லாம் தான் டாக்டர் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவா. அதே போல காளிங்க அந்த நர்த்தனம் ஆடி அழகா அந்த விஷத்தெல்லாம் கக்கி அவனுக்கு கர்வத்தெல்லாம் போக்குறாராம் கிருஷ்ண பரமாத்மா. அதே போல விஸ்வரூப தரிசனம் இவனுக்கும் அர்ஜுனனுக்கு வந்து எடுத்து காட்டுறார். நான் எல்லாமே நான்றார். அதான் கிருஷ்ண பரமாத்மா நீ அதாவது பந்துக்கள்லாம் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு தைரியம் பண்ணி அந்த போர்க்களத்துல விஸ்வரூப தரிசனம். அதுமாரி ஜரா இவ்வளவு பாருங்க, இது இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா பண்ணாரு எல்லாம் சொல்றான். ஆனா அந்த ஜரான்ற ஒரு வேடுவன் அவன் வந்து பிரபாச தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கான். அந்த பிரபாச தீர்த்தத்துல கிருஷ்ண பரமாத்மா இருக்கும்போது அவன் அம்புல எய்துதான் சொல்லி கடைசி காலத்துல இவ்வளோ கதைகள்லாம் சொல்றோம். கிருஷ்ண பரமாத்மா அதை பண்ணார் இதை பண்ணார் எல்லாம் சொல்றோம். அப்படிப்பட்டவர் இப்படிதான் இந்த ஜரா என்ற வேடன் மூலமா சுவாமியானவர் எல்லாருக்கும் ஒரு நல்ல கதி கொடுத்துட்டு இதாரா சொல்றா பாருங்க. அதே போல துவாரகையே இந்த காந்தாரியுடைய சாபத்தினால அழிஞ்சிடுவாங்க. ஆனா அவ்வளோ விசேஷமான சக்தி உடையவர் இந்த காந்தாரி. அது யாருக்கும் தெரியாது, கிருஷ்ணனுக்கு மட்டுமா தெரியுமா. ஏன்னா
கிருஷ்ணன் ஒரு முறை வேகமா போறாராம். இது ரொம்ப விசேஷம், இது யாருக்கும் தெரியாத இது. காந்தாரி என்ன சொல்றாராம், துரியோதனிட்ட போருக்கு போகும்பொழுது, துரியோதனா நீ வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி நீ குழந்தையா இருந்தியோ அது மாதிரி நீ வரணும், என்னட்டு நேரம் வரணும்னாராம். ஏன்னா அவ பார்க்காதவன் அப்படியே அவ பார்த்து அந்த சரீரம் முழுவதும் இரும்பாக்க போறான், பெரிய கவச்ச குண்டலத்தை தரப்போறா அப்படின்னு ஒரு செய்தி. கிருஷ்ணர் தெரிஞ்சுட்டார், கூப்பிடுறார் நேர, ஏ பைத்தியம், அம்மா அப்படி கூட்டா நீ போறதா இல்ல, அம்மா அப்படி கூப்பிட்டா நீ உடனே நீ போய் நின்றுடியா, நீ அசிங்கம் இல்லையா அப்படின்னு டக்குன்னு ஒரு வாழையை கட்டி அனுப்பிச்சிடுறாராம். அப்பதான் பீமன் வதம் பண்ணும் பொழுது பீமன் ரொம்ப சாமர்த்தியம் என்ன பண்றா, சபாஷம் தட்டும் போது தொடையில தட்டி அடிக்கிறாராம். ஏன்னா அந்த தொடையில வந்து வாழையில கட்டி அனுப்பிச்சிருக்காரு இல்லையா. இந்த ரகசியம் கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கு தெரியாது, கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பதான் காந்தாரியே அழறாளாம், ஏன்பா நான் என்ன சொன்னேன், நீ என்ன இப்படி பண்றேன்னு. இல்லம்மா என்னதான் அம்மா ஒரு தாய், எப்படி நான் வந்து போய் இப்படி முழுமையா வந்து நிற்பேன் அப்படின்னாரா. அங்கேயும் கிருஷ்ண பரமாத்மா அழகா போய் ஒரு இது கட்டி விட்டுறார். அதே போல அர்ஜுனன் வந்து மாறு தட்டுகிறாரா, நான் பண்ண நீ எதுவுமே பண்ணல, அவன் செத்த பாம்பை தான் நீ அடிச்சிருக்கன்றாராம். இல்ல தர்மத்தை கடைசியில போய் தர்மத்தை போய் கேட்கிறாராம். அன்பு எழுத தர்மமா போய் தர்மத்தையும் வாங்கிடுறாராம். அதுபடி எல்லாம் வாங்கிதான் அது மாதிரி பண்றாரு. அதே போல இந்த இடத்துல அது மாதிரி ஜராசந்தன்னு ஒரு பெரிய ராட்சசன், அவனை கிருஷ்ண பரமாத்மா தர்மையை அப்படி பிரட்டி போட்டு ஒன்னா போட ஒன்னா வரான். கிருஷ்ண பரமாத்மா அப்படி பிரட்டி போடுறாரு, அப்படியே திரும்பி போடும்போது அவன் உருவம் மாறி இருந்துன்றான். அதே போல கிருஷ்ண பரமாத்மா அதே போல கிருஷ்ணனுக்கு கஷ்டம் ஒரு எல்லாம் தர்மம் தான், எல்லாத்தையுமே சொல்றார். சர்வ தர்மான் பரித்தேஜே மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னை ஒருவனே சரணடை, என்னை ஒத்தனை நீ சரணடைஞ்சா எல்லாமே நான் காப்போன்னு சொல்லி இன்று வரை கிருஷ்ண பரமாத்மா நமது சன்னிதானத்துல அப்படி ஒரு அனுகிரகம். கிருஷ்ண பரமாத்மா நம்ம வந்து எதுவுமே கேட்க வேண்டாம், நம்ம நின்னாலே இன்னும் சொல்ல போனா நம்ம கிருஷ்ண பரமாத்மாட்ட நான் சொல்றேன் நின்னா எதுவுமே கேட்க தோணாது. அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு அழகு, ஒரு சௌலபியம். நானும் பாக்குறேன் இது வரைக்கும் வந்து கிருஷ்ணத்தை நின்றுதான் சேர்த்து சொல்லிக்கிறத எதுவுமே கேட்கற மாதிரி தோணாது. அப்படி வைக்கவும் மாட்டார், கஷ்டமே கொடுக்க மாட்டார். நம்மளுக்கு என்னவோ எல்லாமே அழகா பண்ணி கொடுத்துருவார். முந்தாயத்து கூட ஒரு 4 மணிக்கு ஒருத்தர் வரணும்னு சொன்னார், எப்படி அது கைங்கரியத்துக்கு வரணுமே நினைக்கும் போது அவரை தூங்க வச்சுட்டார் கிருஷ்ணர். அப்புறம் 9 மணிக்கு மேலதான் போனேன். அது மாதிரிலாம் கிருஷ்ண பரமாத்மா அப்படியே கிருஷ்ணா கதின்னு இருக்கணும், நீ அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற ஒரு அந்த பக்தி இருந்தாதான் வரும். தவிர ஒரு இடத்துல நான் தான் ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா நிச்சயமா அவர் கண்டிப்பா அனுகிரகம் பண்ண மாட்டார். அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியாயிருக்கு. கிருஷ்ண சரித்திரத்துல ரொம்ப விசேஷமான சரித்திரம், அற்புதமான சரித்திரம், கிருஷ்ண சரித்திரம் ரொம்ப சிறப்பானது. அதுல கல்யாணத்திலிருந்து இந்த தினம் திருவாடிப்புறம் வெள்ளிக்கிழமையில வருது, ரொம்ப சிறப்பானது. அந்த ஒருத்தி மகனாய் அவ்வளோ எப்படி ஒரு 24,000 ஸ்லோகத்தை எப்படி சுருக்கிறாரோ அதே போல இவன் ஒருத்தி மகனாய் ஒரே பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து மறைச்சி இல்லையா, ஒளித்து வளர அப்படின்னு அது தான் தீண்டியிருந்த கருத்து பிழைத்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நெருப்பா இருக்கானா. கிருஷ்ணனாலே கம்சனுக்கு ஒரு பெரிய ஒரு பயம், ஒரு இது நிற்கிறாராம். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண சரித்திரம் ரொம்ப விசேஷம், அனுகிரகம். அதே போல இப்பயும் அதாவது பெரிய பெரிய உபயங்கள் உற்சவங்கள் அதுவும் சொல்லியிருக்கார். இப்ப பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். ஒரு இலையை கூட நீங்க கொடுத்தா போறோம். அதுவே இப்ப பத்திரம் புஷ்பம் அப்படியே எல்லாரும் தோயம் தீர்த்தம் அர்க்கியம் விட்டா கூட போறோம்னு சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா. எதையுமே அவர் கேட்கலையா, பக்தாள்கிட்ட கேட்டதே கிடையாது. நம்ம தான் ஒரு ஆசையினால ஒரு காமியார்த்தம், இந்த உற்சவங்கள்லாம் எல்லாம் காமியார்த்த உற்சவம் தான். இப்ப நம்ம வெண்ணக்காப்பு சாத்துறோம்னா அவர் வெண்ணை திருடி தான் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஆத்துல வந்து திருடி எடுப்பான்னு இருந்தா நிச்சயமா நம்ம ஒரு நல்ல பக்தியா இருந்த போது நம்ம அந்த அனுகிரகம் வேணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தா நிச்சயமா கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் உரியில எடுப்பார். ஆனா நம்ம அதுவே நியமா பால் கோ சம்ரட்சணை கிடையாது, இப்போ பாக்கெட் பால் தான் வாங்குறோம் அப்படிலாம் கூட நினைப்போம் இல்லையா. பாக்கெட் பால் வாங்கி காய்ச்சா எப்படி அவர் கிருஷ்ண பரமாத்மா வந்து நம்ம ஆத்துல வந்து உரி எடுப்பார். ஏன்னா கோ சம்ரட்சணம் எல்லாமே பஞ்சகவியம்ன்றோம், அதுவும் கோலு தான் இருக்கு, நெய்யால் கோலு தான் இருக்கு. எல்லா தேவதைகளும் அந்த கோ இருக்கலாம்.
பெருமாள்கிட்ட இன்னைக்கும் விஸ்வரூபம் சொல்றோம். விஸ்வரூபத்திலேயே வந்து பசுமாட்டை வச்சுதான் எல்லாம் அந்த இது பண்றா. அதெல்லாம் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த வெண்ணையே வந்து எப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு வெண்ணெய் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுல இருந்து எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி அந்த அப்பயே வந்து காட்டும் போது கூட மண்ணை சாப்பிடும் போது கூட அந்த யசோதைக்கு உலகத்தையே காமிக்கிறாராம். அப்படி ஒரு ஆச்சரியமா அந்த கிருஷ்ண பரமாத்மா பண்றாராம். அதே போல உரல்ல கட்டி போற தாமோதரன் அப்படின்னு ஒரு இது அதுக்கு கட்டும்போது கூட அவரை மரத்துல ஒரு ராட்சசர் அனுகிரகம் பண்றார். அதே போல கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணலீலை ரொம்ப சிறப்பான அவதாரம், ரொம்ப உன்னதமான சிரேஷ்டமான அவதாரம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவத்துல இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பாக்கியம் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. நித்தியம் இந்த நாளைய தினம் ராதா கல்யாண மகோத்சவம், அதே போல நிறைய பஜனைகள்லாம் அதை ஒரு மாத காலம் உற்சவம் எந்த கோயிலையும் நடக்காத ஒரு ஒன்று. நமது ஆலயத்துல இது மாதிரி ஒரு சத்சங்கங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. கிருஷ்ணாவதாரம் ரொம்ப சிறப்பான அவதாரம் சொல்லி நமது கிருஷ்ணரும் சிறப்புன்னு சொல்லி ரொம்ப இந்த உபன்யாசம் மழையான காலத்தினாலும் மனுஷாவுடைய சிரமத்தின இதனாலையும் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செய்து சுவாமி வேணுகோபாலுடைய ஒரே ஸ்லோகம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு இந்த பரம ஆனந்தத்தை அடைஞ்சாலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்மார்த்தமான சரிதம், கிருஷ்ண சரிதம். அதே போல கிருஷ்ணன் என்ன பண்ணான்றதோட கிருஷ்ண ஸ்மரணை இருக்கணும். ராமஸ்மரணையோட கிருஷ்ண ஸ்மரணை ரொம்ப விசேஷமா அப்படி சொல்லி ரொம்ப சிறப்பான அவதாரம், ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட பாக்கியத்துல அடியன் வந்து இந்த அடியன் சேதா மந்த கவீச பிரார்த்தி ரமஷ்யாம் உபகாசியதாம் ராம்சலப்பியே பலேலோபா உத்பாகுரியோ வாமனான்னு ரகுவம்சத்துல கவி காளிதாஸ் சொல்றார். அதுமாரி ஒரு சின்ன அறிவா இருந்தாலும் ஒரு கோபாலபுரம்னு ஒரு க்ஷேத்திரம் உண்மையா ஒரு பெரிய மேடை. இந்த மேடையில பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து இந்த சுந்தரகுமார் அவர் உபன்யாசம் சின்ன வயசுல இந்த உபன்யாசம் கேட்டு பாருங்கோ. என்ன சரளமா என்ன படிச்சிருக்கார், என்ன மேதாவி. அடியன் மாமனார் கூட அனந்தராம தீட்சிதர் இருந்திருக்கார். அப்படி ஒரு படிக்கலைன்னா ஞானம் இல்லைன்னு சொல்லலை, அவ அளவுக்குலாம் இல்லை. அந்த அனந்தராம தீட்சிதர் அந்த வம்சாவளின்றது அது ஒரு தனி வம்சம் தான். அவர்கிட்ட சிஷ்யாலா இருந்தான்னா அந்தந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்படியே கதையை சொல்லி அப்படிதான் பண்ணா தவிர அவர் நிறைய இடத்துல அவர் உபன்யாசம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது நீங்க கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு லைப்ரரின்னு நான் சொன்னேன், நடமாடும் லைப்ரரி, இந்த உபன்யாசமே ஒரு லைப்ரரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு சுந்தரகுமார் சுவாமிகள். அதே போல இந்த இடத்துல காஞ்சி மகான் வந்து உட்கார்ந்து இடம் சொல்லுவார், அடிக்கடி சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய கஷேத்திரம் அனுஷ நட்சத்திரம். அந்த காஞ்சி மகா பெரியவா நேற்று சொன்னமா இருக்கும், அந்த அனுமாருக்கு வந்து சொன்னார் இன்னைக்கும் 3 சம்பரோஷனம் ஆடுதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம் இந்த இடம். அந்த இடத்துல அந்த சன்னிவேசத்துல இதே மாதிரி ஒரு உட்கார்ந்து உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெருமாள் கொடுத்தார். அது பெரிய மகா பாக்கியம். இது வந்து எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமோ ராமோ உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையும் காமங்கள் மாற்றியல் ஒரு பாவாயின்னு ஆண்டாள் வந்து என்ன காமங்கள்லாம் மாற்றி என்னை ஆட்செய்வாள்னு சொல்றாரா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப விசேஷமான இந்த இடத்துல எப்பேற்பட்ட இடம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பாக்கியம். ஆலய நிர்வாகத்துக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த கிருஷ்ணாவதாரத்துல முக்கியமா கல்யாண குணங்கள் அனுபவிச்சோம். அதே போல கிருஷ்ணனுடைய அனுகிரகம் என்னென்ன பண்ணார் எல்லாம் பார்த்தோம். அதே போல கிருஷ்ணராகவே நம்ம இருக்கணும், எதுவுமே எதிர்பார்க்கணும். அதாவது பலனை ஒரே வார்த்தை பலனை எதிர்பார்க்க கூடாது. பலனை இப்போ கூட சட்டசபையில அந்த அன்புமணி ராமதாசுடைய மாட்டு பொண்ணு சொல்லியிருக்கா, சட்டசபையில சொல்லியிருக்கா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு. உடனே சபாநாயகர் போர் நிறுத்திருக்காரா. இப்ப நடந்திருக்கு, ஆச்சரியமா இருந்தது. பகவத்கீதை சட்டசபையில ஒழிச்சிருக்கு சொன்ன கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு.
அப்படிதான் நம்ம எல்லாரும் கடமையை தான் நம்ம செய்யணும். பலன் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட பலன் தான் உன்னதமா கிடைக்கும் எல்லாருக்கும். எப்படி குச்சேலருக்கு கிடைச்சதோ, எப்படி எல்லா ஆழ்வாராதிகளுக்கெல்லாம் கிடைச்சதோ, எப்படி பிரகலாதனுக்கு கிடைச்சதோ, அது மாதிரி ஒருத்தருக்கு உத்தவனுக்கு கிடைச்சதோ, அது மாதிரி எல்லாருக்கும் அது மாதிரி நம்ம கிருஷ்ண பக்தியா இருந்தா நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லி ஆத்மார்த்தமா இந்த வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்துக்கு மனப்பூர்வம் நன்றியை தெரிவிச்சுட்டு, ஜானகி காந்த ஸ்மரணம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாமி கரோமுனி மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பரா ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.